ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். சொல்லுமா, என்னமாச்சு? ராசத்தி, பிள்ளைய வீட்டுக்கு கூட்டு வந்துட்டியா? பிள்ளையோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கியா. தனியார் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்க.
அங்க எதுக்குடி சேர்த்த கொல்ல செலவாகுமே. யோ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில காட்டியும் முடியாம தான் இங்க தூக்கிட்டு வந்திருக்கேன். புள்ளியோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கியா. ஐயோ இப்ப என்னமா பண்றது? நான் கிளப்ல இருக்கேனே. யோ புள்ளைக்கு என்னென்னமோ சொல்றாங்கயா. உடனே பார்க்கணுமா? 20,000 ரூபாய் கட்ட சொல்றாங்கயா. 20,000மா? உடனே கட்டலன்னா புள்ள. சரி ரசத்தை நீ அழுவாத. நான் எப்படியா பணத்தை கொண்டு வந்துடுறேன். எப்படியா கொண்டு தரேன். சீக்கிரம் வாயா. யாருக்கிட்ட போய் என் பையனுக்கு உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க சார். ஏதாவது சார். இது வரைக்கும் உனக்கு கொடுத்ததே அதிகம். மரியாதையா கிளம்பு. உங்க காலை பிடிச்சு கேட்கிறேன் சார். என் மகனை காப்பாத்து. கேட்க மாட்டியா? என் மகனை காப்பாத்து சார். ப்ளீஸ் சார். பண்ண தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க சார். கொஞ்சம் கொஞ்சம் அவசரங்க ப்ளீஸ். அண்ணன் கொஞ்சம் பார்க்கணும். யார்கிட்ட போறது? டேய் உனக்கு திறமை இருக்கு. இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு காட்டு. உன் குழந்தைக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. ஹலோ தம்பி எங்க இருக்கீங்க? அண்ணே ஒரு 10 நிமிஷம்ண்ணே. மேலேயே ஓரமாக வெயிட் பண்ணுங்கண்ணே, வந்துடும்ண்ணே. ஓகே ஓகே சீக்கிரம் வாங்கப்பா. ஃபோனை சைலண்டில் போடுறான். யாராவது எழுந்துட்டு வந்துட போகிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு வந்துருச்சான்னா அவன் மனுஷன் இல்லை, பாம்பு. ஹலோ இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டைம் ஆகுதுடா. இருடா, நானும் பஞ்சாரத்தில் மூடி வச்சிருக்கிற கோழிவா திருட வந்திருக்கோம். உடனே வர்றதுக்கு பொண்ணு தூக்கம் வந்திருக்கோம்டா. இங்கே குர்றா. டேய் ரெடியாக வெளில வந்திருப்பான்னு சொன்னேன். ஆளையே காணாமடா. வந்துருவாடா. வர சொன்னதே அவ தான். நிச்சயம் வந்துருவா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிரும்டா. எவனாவது பார்த்துட்டானுவ கொன்று புதைச்சிடுவானுவ. அப்படிலாம் எதுவும் ஆகாதுடா, ப்ளீஸ்டா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறா, கண்டிப்பாக வந்துருவா. திருடன் கொலகாரங்கிட்ட கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம்டா. காதலிக்கிறவங்ககிட்ட மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கூடாதா. உயிருக்கே உத்தரவாதம் இல்லடா. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அவ்வளோ கேட்டவனாடா? எப்பா டேய் போதுண்டா விடு. நீ போன வைடா, உன்னோட வாரம். என்னடா பண்ணுற? டேய் இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம் தொலைஞ்சோம். வா நம்ம போயிடலாம். என்னடா பண்றா? என்னடா துணி துவைக்கிறா? டைம் ஆகுது, சீக்கிரமா வா. சீக்கிரம் யாக்கே என்கிட்ட விடு. என்னாச்சு? என்னடா பண்ற? பைக்கை ஸ்டார்ட் பண்ற ஊரை எழுப்பிறாரா? என்னடா நீ? ஐயோ என்னாச்சு? தெரியலையேடா. ச்சே ச்சே. என்ன தப்பா நினச்சிக்காதம்மா. கொஞ்சம் தள்ளி விட்டுனா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஐயோ போ. இவ்வளவு கஷ்டப்பட்டு தள்ளிட்டு வரதுக்கு ஏன் வண்டி எடுத்தீங்க? ஐயோ யாரோ வந்துட்டு. அறாது அண்ணே நான் தான் சண்முகமாவேன். என்ன இந்த நேரத்தில் வந்து சட்டை சொட்ட சொட்ட நின்றுட்டு இருக்கா? ஃப்ரெண்டோட வெளியில் கிளம்புனேன். பைக் ஸ்டார்ட் ஆகலை, அதான் ஓட்டிகிட்டு போகிறேண்ணே. ஏண்டா டேய் அடிச்சவன் தானே. வண்டி ஆன் பண்ணாம இருந்தா எப்படி வண்டி ஸ்டார்ட் ஆகும்? ஆளும் ஜடையும் போடா.
இந்தா பேக் படி. அது சீக்கிரம் ஏறு. மச்சி பாத்ரா பத்திரமா போய்டுவல்ல. சரிடா. டேய் சென்னை போயிட்டு ஃபோன் பண்ணுறேன்டா. ஃபோன் பண்ணவே பண்ணாத. இங்கே என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. 2-3 நாளைக்கு யாருக்குமே ஃபோன் பண்ணாத. என் ஃப்ரெண்ட் நம்பர் இருக்குல்ல, இருக்குடா. அவன் உனக்கு எல்லாம் பார்த்துக்குவான். அவனுக்கு கூட பிசிஓல ஃபோன் பண்ணு. உன் செல்லை ஆஃப் பண்ணி விடா. அவன் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவான். சரியா? வரேன் ஆமாம், இப்போ சொல்லுமா. ஏய் விட்றா விட்றா. கதிர் வரேன்டா. இவனுங்களாம் அண்ணே நான் மட்டும் டாவா. டாடா பாய்டா, பத்திரம்டா. மச்சி பாய்டா. போயிட்டு வாங்க. உன்னதான் சொல்றேன். போட்டோம் செக் பண்ணு. ரைட் அந்த வேலையை பாருங்க. அண்ணா இந்த பழைய பாக்கிலாம் இன்னைக்கு கொடுத்துருவாங்களாண்ணா? ஏற்கனவே சொல்லிட்டேன்டா, இன்னைக்கு எப்படி கொடுத்துருவானுங்க, கவலைப்படாத. சரிண்ணா. போ ஸ்ரீபா, போய் துட்டை வாங்கிக்கோ. போ, கொஞ்சம் பார்த்து சொல்லுண்ணா. போப்பா, நான் சொல்கிறேன்ப்பா, வாங்கிக்கப்பா. போ. சரிண்ணா, போனேன் வரேன். சரி, நம்ம ஸ்டீஃபனுக்கு நீ கல்யாணம். சரி. பாக்கியெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவன் செலவுக்குலாம் பார்த்துக்கிறேன். போ. மேஸ்திரி போட்டல கிளம்பு. அண்ணா நாளைக்கு எனக்கு கல்யாணம். செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த பேலன்ஸையும் இதை புடி. அண்ணா பேலன்ஸு எவனுக்கு தான் செலவில்லை, முன்னாடியே சொல்ல தேவையில்ல. போட. பொழைச்ச காசை கேட்டால் ஓவராக பேசுகிறானுங்க. என்ன ஸ்டீஃபா, பாக்கியெல்லாம் கொடுக்குறேன்னானுங்களே, கொடுத்துட்டானுங்களா? எங்கன்னே கொடுத்தானுங்க, காசை கேட்டால் ஆளை வச்சு அடிக்கிறானுங்க. இப்படி தான் பண்ணுவானுங்க, கஷ்டமாலும் பிடிச்சவனுங்க. சரி நான் கிளம்புறேன். காலைல கல்யாணத்தில் பார்ப்போம். அட்டா. சரிண்ணா. என்ன உன் மூஞ்சி மினுக்குது? என் மூஞ்சில என்ன நினைக்குது? ஓ மூஞ்சி தான். ஐயா என்ன மூக்குறி ஒன்று? உன் மூஞ்சிக்கிரி மொத்தமாக தின்னாலும் பத்தாது. ஐய் என்ன என்ன வாயே.
மாமு இந்த அரைக்கி வேணாவா? இந்த அறைக்கு தான் வேணும், முழுசா வேணும். சரி வா, எங்க மாமு? வா சொல்கிறேன். தாலி, இந்த ரெண்டில் எது உனக்கு பிடிச்சிருக்கு? ஏய், இது கண்ணாலத்துக்கு தானே? காத்தால விடிஞ்சதும் கட்டிக்கிறேன். நமக்கு தான் விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சே. போய் கட்டினு வா. ஐயா போவேன், போய் கட்டினு வா. ஏய், என்ன? சிப்பா கட்டினு வா. வண்டி நிறுத்தியா? யாரா நீ? சார் அங்கே என்னடா பண்ற? வடாங்க. இந்த வாரம் சார், இந்த வாரம் சார். என்ன சார் என்னடா பண்ற? இங்கே தான் இருக்கிறோம் சார். யோ ஏட்டு, அவன் ரொம்ப திமிரா இருக்கான். என்னன்னு கேளியா? இது என்ன ஒப்பம் பட்டா போட்ட இடமா? இங்கெல்லாம் இருக்கக்கூடாது. கிளம்பு கிளம்பு. சார் அங்கே ஒரு பொண்ணு இருக்கா பாருங்க. ஏய் வெள்ளவாடி. சார் அது எங்கள் ஆளுங்க தான் சார். ஏய் வாய மூடு, சூத்தில லத்தி விழும். இன்னாயா எல்லாம் நம்ம புள்ளி தான் சார். நீதே பத்தியா? எல்லாம் இதான் கீரம் ஐயா. வாய பத்தியா? காலைல 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்க. இவனுங்களுக்கு இதே வேலை எங்க கிடைக்குமோன்னு தெரியுதுங்க. ஏன்பா ஸ்டீவா, பொழுது விடிஞ்சா கண்ணாலும் போய் தூங்கு கண்ணு. தம்பி தூக்கிட்டு வா, நான் பேக் எடுத்து வரேன். வைக்கிறேன். வாடி செல்லம் கூட நீயும் தானா, நம்ம தூரம் எல்லாம் தூர போகுதே. அட கண்ணு ரெண்டும் கத்தி போல தானா, என்ன 2 துண்டா வெட்டி போடுதே. முள்ளுல மாடி வீடு, காகங்கள் வாழ்வதென்ன, கல்லுல கோட்டை கட்டி தேர போல் வாழ்ந்தால் என்ன. பாதம் மேல பாதம் வச்சு ஊடு போய் சேரு ஓண்டி. வாடி செல்லம், வாடி செல்லம் கூட நீயும் தானா, நம்ம தூரம் எல்லாம் தூர போகுதே. அட கண்ணு ரெண்டும் கத்தி போல தானா, என்ன 2 துண்டா வெட்டி போடுதே.
நூதி துளையே யானை வழியாகி போகாதோ சொந்த பந்தமே என் சொத்து சுகமே ஓம் கால சுத்தி பாட்டு பாடும் கானாவும் நான் தான் வாடி செல்லம் ஹே வாடி செல்லம் கூட நீயும் தானா நம்ம தூரம் எல்லாம் தூர போகுதே அட கண்ணு ரெண்டும் கத்தி போலதானா என்ன ரெண்டு துண்டா வெட்டி போடுதே வரவே உந்தன் விழி தாயாகுதே ஏங்கி அழுதான் தாங்கும் கரம் காதல்லாகாதோ வானம் முடியும் தூரம் வரையே உந்தன் நிழல் நானாகிறேன் நீங்கி நடந்தா கூட வரும் நேசம் நீங்காதோ உன் சூரப் பார்வைகள் தானம் தருகையில் வாழும் ஜீவனும் நான் தான் என்ன கொண்டாடிடும் என் உற்சாகமே ஓம் ராகத்துக்கும் மோகத்துக்கும் சிறப்புஞ்சி நான் தான் வாடி செல்லம் ஹே வாடி செல்லம் கூட நீயும் தானா நம்ம தூரம் எல்லாம் தூர போகுதே அட கண்ணு ரெண்டும் கத்தி போல தானா என்ன ரெண்டு துண்டா வெட்டி போடுதே அண்ணா வாடா வாம்மா சைக்கிள்லேயே வந்துட்டிங்களா எப்படி இருக்கம்மா நல்லா இருக்கிறேண்ணே. யார் அந்த பையன்? என் தம்பி. சரி இருங்க வரேன். மணி மணி யாரு? நான் தாம்மா மூர்த்தி. என்ன மூர்த்தி இந்நேரத்தில்? ஒன்றும்ல அந்த வீடு சாவி வாடகை கொடுத்து பார்க்கணும்ண்ணா நமக்காக பொருள் வர வாங்கி போட்டிருக்காங்க. கம்முன்னு மதியமாக தானே வரேன்னு சொன்னேன். முதல்ல சாவியை கொடு போய் அந்த வீட்டை பார்த்துட்டு வந்துடுறோம். கண்ணே நீ ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. போன வாரமே புதுசா வீட்டுக்கு ஜாமான்லாம் வாங்கி போட்டாச்சு. கல்யாணம் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டு வா, ஆரத்தண்ணியை கரைச்சி வைக்கிறேன். சரி வாணி. சரிடா சீக்கிரம் நாளைக்கு காலையில் அங்கே வந்துடு. நானும் வந்துடுறேன். நாமா பத்திரமா இருங்க. சரிண்ணே. வா போகலாம். பார்த்து வா. இதுதான் நம்ம வாழ போகிற வீடு. எப்படி இருக்கா ராயி? ராயி என்னாச்சு? என்னாச்சுடி? ஏழுகிற? ஏய் என்னம்மா? என்னடா? இதே வீடு. இனிமே நான் குளிக்கிறப்போ எந்த தேவடியா பாயலும் டீ குடிக்கிற சாக்குல மாத்துணி எப்ப விலகுன்னு பார்க்க முடியாதுல்ல. ராத்திரி தூங்கிக்கிட்டு இருக்கப்போ புறம்போக்குங்க தமிழ்நாட்டுக்கு தேவடியா பசுக்கு
குடி போதையில மேல விழுந்து மாற கடிக்க மாட்டாங்கல்ல ஏன் மாமா? அழுகாதடி. நம்மளுடைய நிலமும் போச்சு, நம்மளுடைய அதிகாரமும் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாமே. வேற என்ன செய்யறது? போராட்டம் தான் வாழ்க்கை, வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏக்கா ஏக்கா நடா செல்லம். தூக்கம் வருதுக்கா. தூக்கம் வருதா? இனிமே இங்கேயே இருக்க போறோமாக்கா? மாமோ இங்க வாயே. என்னடா பட்டாக்கத்திக்கு வந்த சோதனை? பூட்டின வீட்டில் தான்டா திருடுவோம். இது உனக்கே அவமானம் இல்லையா? ஏய், சிறுத்தை ஹாஸ்பிட்டலில் இருக்கு. தொழில் தர்மம்லாம் அப்புறம்தான், முதல் தான் முக்கியம். வா. ஒன்று 2 3 வெள்ளையா வேற ஒருத்தர் இருக்கான். நல்ல வேட்டை தான். முடிஞ்ச வரையும் பொத்தி அமைக்கிற வேண்டிதான். பயங்கரமா இருக்கு. ஐயோ, பேய கூட்டம். நம்மளே கூட கோமாளியா இருக்காங்கல்ல. நாங்கெல்லாம் ரொம்ப மோசமானவனுங்கோ. நீயா இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டா சாகுற வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கலாம். பெத்தவங்க மாதிரி பாத்துக்குவோம். இல்ல ஒரு கத்தி எடுத்து ஒன்ன கொன்னுடுவோம். ஒரு கத்தி எடுத்து கிளவிய போட்டுருவோம். எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஒரே கத்தியில 2 கொலை பண்ணா என்ன பாஸ்? முட்டாள். ஒரு கத்தியால ஒரே கொலை தான் செய்வேன்னு உனக்கு தெரியாது? புதுசா இருக்கு. அதான் ஏன் பாஸ்? சாரி பாஸ், இன்னொரு கத்தி வாங்க காசு இல்ல. நீங்களாம் உண்மையில ரவுடி தானாடா? இந்த வழியா தான் வந்தேன். நானும் உங்களை பார்த்தா நீங்க வீட்டு ஆட்டையை போட வந்த மாதிரி நான் வீட்டுக்குள்ள இருக்க ஆட்டையை போட வந்தேன். பேரு பட்டாக்கத்தி. பாஸ், 3ஆவது கத்தி கிடைக்கல, பட்டக்கத்தி ஓகே பாஸ்? டேய், பட்டாக்கத்தின்றது கத்தி கிடையாது. என் பேர்ரா லூசு. டேய், இந்த 2 கத்தியில ஒரு கத்தி உனக்குடா. வளைச்சு புடிடா. டேய், முடி இருடா, பேசிட்டு இருக்கா. டேய், வாடா ராசாத்தி, யோ எங்கயா இருக்க? இங்க பணத்தை கட்ட சொல்லி திட்டுறாங்கயா. அதுக்கு தம்மா போய்கிட்டு இருக்கேன். எப்படி பணத்தோட வந்துருவோமா? என்ன மூச்சு இறக்குது? அது ஓடிக்கிட்டு இருக்கமா. அதாமா, அப்புறம் பேசுறேன். எங்கடா தூக்கிட்டு போறீங்க? வாங்கடா. ஐயோ, பாவி சிறுக்கி மக இப்படி நம்ம தள்ள மண்ணவாரி அள்ளி போட்டு போயிட்டாளே. ஏப்பா தம்பி, இந்த அநியாயத்தை பாத்தியா? நீ ஒண்ணு கவலைப்படாதக்கா, உனக்காக நான் இருக்கேன். நண்பன் சொல்லி பழகானுங்களா, காதல் சொல்லி கூட்டிட்டு ஓடிடலாம். நம்ம என்ன வாயில விரல் வச்சிருக்கிறதா? ஏ மணி, நான் அப்பவே சொன்னல அவங்களோட பழகாதன்னு. இப்போ நம்ம சாதி மான மரியாதை எல்லாம் போச்சியா? உன்னால நம்ம சாதிக்காக வாழ்ற ஆண்டவர் அசிங்கப்பட்டு நிக்கிறாரியா? எப்பா, இது நம்ம சாதிக்கான அவமானம். ஊரே தலை குனியணும். எப்பா, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு விளம்பரம் பண்ற? அந்த 2 குடும்பமும் பழகின ஊருக்கே தெரியுமே, அப்புறம் எதுக்கு சாதி வைக்கின்ற? யோ, உன் காலம் 89 முடிஞ்சு போச்சியா?
இனி கம்யூனிஸ்ட் எந்திரிக்கவே முடியாது. ஏப்பா பல பேர் சாதி மாதிரி கல்யாணம் பண்ணிருக்காங்க. இங்க எல்லாருமே ஒண்ணு மனதா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப புதுசா என்ன சிக்கல் வந்துற போகுது? இப்படி நம்ம ஒண்ணு மணி நேரம் தான் அவனுக்கு மேல வந்துட்டானுங்க. நம்ம இனி மேல வரவே இல்லை. அவன் மேல வர உழைக்கிறான், நீயும் உழ. யோ நீ என்ன நக்சலைட்டா? அதான் கவர்மெண்ட் உங்களை ஒழிச்சிட்டு எங்களை மேல கொண்டு இருக்குல்ல. அதெல்லாம் விடுங்க. நைட்டு தான் சமூகம் போன இன்னொருத்தன் தான் வேர்க்க விருக்க ஓடிட்டு இருந்தானுங்க. இவன் தான். ஏய் வாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணே. உனக்கு ஒன்றும் தெரியவேண்ணா, வாங்க. ஏய் தம்பி, ஒன்றை போய் சந்தேகப்படுவா? செல்ல கூட ஒரு கால் பண்ணணும் இல்லைண்ணே. ஒரு ஃபோன் பண்ண கூட செல்லு தர மாட்டியா? அப் அண்ட் டவுன். டீ சாப்பிடலாமா? அண்ணா 2 டீ கொடுங்க. சூடா இருக்கா? கொடு அண்ணா. ஒரு எம்டி கப் கொடுங்கண்ணா. ஹலோ முருகா, வண்டி இப்போ எங்கடா இருக்கு? அண்ணா சேலம் போயிட்டு இருக்கேண்ணே. சேலமா? திருச்சி போறேன்னு சொல்லி தானே வண்டி புக் பண்ணாங்க. அந்த ட்ரிப்பு கேன்சல் ஆச்சுண்ணே. இப்போ சேலம் போயிட்டு இருக்கேன். வண்டியில் எத்தனை பேர் இருக்காங்க கேளு. வண்டியில் இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? அது வந்துண்ணே 3 பேர் இருக்காங்கண்ணே. முருகா சரியா கேட்கலண்ணே. சிக்னல் வீக்கா இருக்குண்ணே. டேய் முருகா, டேய் முருகா. என்ன துரத்துறாங்க? பீட்ரு பீட்ரு பீட்டர் பீட்ரு. வாடா. டேய் மாப்பிள்ள, என்னடாச்சு? என்ன வேர்வை சொட்ட வந்துட்டு இருக்க? மாப்பிள்ள கொஞ்சம் அவசரம்டா. இருடா, உள்ளவா. இரு மாப்பிள்ள, குழந்தை ஆஸ்பத்திரியில் இருக்கு. ஒரு 20,000 ரூபா தேவைப்படுதுடா. என்கிட்ட எப்படியாவது இப்போ அவ்வளோ காசு இல்லையாடா? ஒன்றை நம்பி தாண்டா வந்திருக்கேன். இரு மாப்பிள்ள. புலமீனா, உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கு? என்கிட்ட ஏதியா துட்டு? எல்லாத்தையும் மீனை வரி கணக்கு பண்ணிட்டான். அதான் இன்னைக்கு மீன் கூடையே தூக்கல. சரி, இந்நேரத்துக்கு என்னத்துக்கு துட்டு கேட்டுட்டு இருக்கிற? ஏதாவது செய்டா, என் குழந்தை ஆஸ்பத்திரியில் இருக்கிறா. சரி வா. நான் பெற்று நேற்றுக்கு வந்து கதை தட்டுற? இல்லைக்கா, அது வந்து இவன் என் தோஸ்து. வணக்கம். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அவசரமாக கொஞ்சம் பணம் தேவைப்படுதுக்கா. பணத்துக்கு நான் கேரண்டிக்கா. அட என்ன பெற்று, உனக்கு தராமியா? ஆனா நம்ம கண்டிஷன் தெரியும்ல. தெரியும்க்கா. காலையில் பணம் வாங்கினா சாயந்தரம் 110 வட்டி தரணும். அதானாக்கா? சரி பெற்று, எமாம் பணம் வேணும். 20,000 வேணும். ஆமாங்கா. 20,000மா? என்ன பெற்று விளையாடுறியா? இப்படி ஒத்து மட்டமா உனக்கே கொடுத்துட்டா ரெகுலரா மீன் விற்கிற பிள்ளைங்களுக்கு என்ன சொல்றது? இதை வச்சுதான் பொழப்பே ஓடிட்டு இருக்கு, தெரியும்ல? சொல்லாதக்கா, ரொம்ப அவசரமா தேவைப்படுது. இருக்கிறத மட்டும் கொஞ்சம் கொடுக்கா. உனக்காக 1000 ரூபாய் தரம் பீட்ரு. சாயங்காலம் டான்னு வந்துடணும். சரிக்கா. சரி இரு, வரேன். ஐயா, ஃபோன் வந்திருக்கு. ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. நான் திருவண்ணாமலை மாவட்டம் தள்ளந்தி கிராம தலைவர் பேசுகிறேயா. நமக்கு தாயா? யோ ஐயா, திருவண்ணாமலை தெல்லந்தி கிராம தலைவர் பேர் என்னையா? ஐயா, அவர் பேர் கிருஷ்ணசாமி. ஐயா, அன்னைக்கு கூட ஊரை மறிச்சு நமக்காக பேசிக்கிட்டு இருந்தார்ல.
அவர் தாங்கய்யா. ஓ கிருஷ்ணசாமியா? ஆமாய்யா. சொல்லு சாமி, என்ன இவ்வளவு விடியால? நம்ம சாதி பொண்ணு மானத்தை ஏலத்தில் விட்டாயா? அது அந்த தெரு போயிட. அறிவு இருக்காடா உங்களுக்கு? இப்படி அடுத்த ஜாதிக்கார பைய கருவை சுமக்கிறதுக்கு அந்த கருமத்தை படிக்க அனுப்புறீங்க? எப்ப பாரு இவளுக்கு இதே பொழப்பா போச்சு. அப்படி என்னதான் பெருசா இருக்குன்னு அந்த பயிலோட ஓடுறாளுவ. ஏதாவது பண்ணி ஆகலையா? ஆமா, ஓடுற வரைக்கும் நல்லா கறியும் ஜோறும் போட்டு வேடிக்கை பாருங்க. 10-15 வயசுல கல்யாணம் பண்ணிட்டா இது மாதிரி திமிர் எடுத்து போய் அளவாளுகளா? உங்களால ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் நான் மண்ண கவிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்ப அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தகவல் எதுவும் தெரியுமா? ஐயா, ஊர்ல அவன் செட்டு பசங்க எல்லாத்தையும் விசாரிச்சிட்டியா? டிரைவர் சேலம் போனதான் சொல்றாயா. அந்த டிரைவர் என்ன பையன்? அவனும் அவங்க ஆளுதையா. நினைச்சையா அந்த பொண்ணு அந்த பையன் 2 பேரோட போட்டோவை உடனே எனக்கு அனுப்பி வை. நம்ம பசங்க 4 பேர்ட்ட சொல்லி சேலத்துல தேட சொல்லிருக்கையா. ஏன் 4 பேரை தவிர மத்தவங்க எல்லாம் சிறைச்சிக்கிட்டு இருக்கானுங்களா? நான் இப்ப சேலம் மாவட்ட தலைவர்கிட்ட பேசுறேன். இன்னும் 1 மணி நேரத்துல புடிச்சிருவானுங்க. சரிங்கய்யா. கட்டி வச்சு உரிக்க சொல்றேன். சரிங்கய்யா. அந்த பையன் சாவு இன்னும் 50-60 வருஷத்துக்கு நம்ம பிள்ளைகளை யாரும் நிமிந்து பார்க்க கூடாது. நம்ம கட்சியை கண்டாலே நாடே பதறணும். செஞ்சிடலாயா. கிருஷ்ணசாமி, ஓடுறவன் எங்க போறான்னு சொல்லிட்டு போக மாட்டான். ஒண்ணு பண்ணு, உன் ஊர்ல 2 பக்கம் டோல்லையும் விசாரி, அவனுக்கு எங்க போயிருக்கான்னு தெரியும். போகும்போது கட்சிக்கார வேஷ்டியை கட்டிட்டு போ, அப்பதான் பயப்படுவானுங்க. சரியா. சீக்கிரம் ஏதாவது பண்ணு. சரியா. நம்ம பக்கம் நான் போலீஸ்டே சொல்லி வைக்கிறேன். சரியா. மத்த வேலையில நான் பாத்துக்கிறியா? வை. எப்போ போய் சேருவோம்? இன்னும் 1 மணி நேரத்தில். என்ன பிடிச்சிருக்கா? ரொம்ப. அப்படியே எதுவும் பேசாம வர? எனக்கு எதாவது ஆச்சுன்னா பரவாயில்ல, உனக்கு எதாவது ஆச்சுன்னா? நம்ம அம்மா அப்பானால எந்த பிரச்சனையும் இல்லையே, அப்புறம் என்ன? நீ என்னை விட்டு போனா நிச்சயமா செத்துருவேன் திலீப். அப்பெல்லாம் எதுவுமே நடக்காது. நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோமே. I love you. திலீபா, அப்படியே கொஞ்சம் மூச்சிட்டு வந்துரு. சென்னு. சரிங்க சரிங்கய்யா, போட்டோ மட்டும் அனுப்பிச்சு வைங்கய்யா, நான் பார்த்துக்கிறேன். போலீஸ்கிட்ட நீ யாரும் எதுவும் பேச நான் பேசிக்கிறேன். நிறுத்து வண்டி ஓரம் கட்டியா. ஐயா இப்போ பாரு. பேர் என்னப்பா? திலீபன் சார். நீங்க? இது அவரோட தங்கச்சி சார். பிஇ முடிச்சிருக்காங்க, இன்டர்வியூக்காக சென்னை போயிட்டு இருக்காங்க சார். சார் பேச மாட்டாரோ? இல்லை சார், இன்டர்வியூக்காக தான் சார் போயிட்டுருக்கோம். என்ன இருந்துச்சு? ஒன்றும் இல்லைங்கய்யா. ஒன்றும் இல்லையா? முடிச்சிடலாமா? முடிச்சலாங்கய்யா. சரி போங்க, கிளம்பு. தேங்க்யூ சார். மாமா, இன்னைக்கு நமக்கு கல்யாணம் இல்லை? ஏய், எத்தனை தடவை கேப்ப? எத்தனை தடவை கேட்டாலும் நீ சொல்லணும். ஒரு நாள் உன்னை முத காலையில் கல்யாண்ட பார்த்தேன். நல்ல மழையில் நீயும் உன் தம்பியும் நனைஞ்சிக்கிட்டு இருந்தீங்க. வெடன்னு குளிரில் நீ பார்த்த அந்த பார்வை இருக்கு பா, அந்த நிமிஷமே நான் உன்னை கட்டிக்கினேன். நிஜமாவா? அதை மறக்கவே முடியாது. இன்னும் நெஞ்சுக்குள்ள பீச்சுக்கிட்டு நிற்குது. நமக்கு அப்போவே கல்யாணம் நடந்துச்சு. இப்போ சும்மா அங்கீகாரம் தான். அங்கீகாரமா? இந்த மனுஷங்க நம்மளையும் மனுஷனா மதிக்கிறது. யோ, இப்போ மட்டும் என்ன மகாராணி தியேட்டரில் ஓடுற சுராசிக் பார்க் டைனோசரா? இந்த சமூகம் இன்னும் நம்மளை அப்படி தான் பார்க்குது. இப்போல்லாம் நீ புதுசாக ஏதோ சொல்கிற. இங்கே பாரு, நம்ம மாறணும், மற்றவங்க பார்வையும் மாற்றணும். இந்த 20,000 ரூபாய்க்கு என்ன பண்ண போறேன்னு சொல்லி. இன்னும் எவ்வளோ தூரம் மாமா போனோம்? ஏய், இந்த வந்துட்டோம் டே. 2வது ரைட் சிக்னல் பக்கத்தில். அதை விடு மாமா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ். தம்பி வேற தூங்கிட்டு இருக்கான், அவனை வேற விட்டு வர சொல்லிட்டேன். வரும்போது மூர்த்தி என்ன கூட்டு வந்து வர. பேக்கில் எல்லாம் பத்திரமா தானே இருக்கு. பேக்கில் எல்லாம் பத்திரமா தான் இருக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாது. நம்ம நினைச்ச மாதிரியே பணம் இருக்கு. அப்பா இன்னும் எவ்வளோ இருக்கும் பார்ப்போம். இது 20,000 கூட தாலி. சரி
வேற பக்கம் திரும்பி பார்க்கலாம். என்னடியாச்சு? கால் சுருக்கிடுச்சு மாமா. வா மாமா, அவனை தேடி பார்க்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு ப்ரோக்ராம் என்ன? இன்னைக்கு விழுப்புரத்தில் அனைத்து சமுதாய கூட்டம் இருக்கீங்க. அப்புறம் பேத்தி என்ன பண்றா? நீங்க செல்லம் கொடுத்து குட்டிச்சவராயிட்டா. அவளையும் திட்டுற? நீங்க கொடுக்குற தைரியத்தில் தான் இவ இப்படி இருக்கா. விடிய போன்ல பேசுறா, திட்டிட்டே 10 மணி வரைக்கும் தாத்தா. தூங்கிட்டே இருக்கா. அவ யங் ஜெனரேஷன், அவளை அவ இஷ்டத்துக்கு விடுமா. இது ஒண்ணு எனக்கு சரியா படல. யாருமா பையன்? என் காலேஜ் மேட் தான் தாத்தா. ஒரு வாட்டி உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணனே. யார் அந்த கரம்சந்த் அகர்வால் பையன்? எஸ் தாத்தா. பாத்துமா, பேசிட்டே விட்டுறப்பா. போங்க தாத்தா, அவன் சரியா வழிசல். பட் அவன் தான் எனக்கு செட் ஆவான். ஓகே ஓகே, கேரி ஆன்மா. டேய் தாத்தாடா லூசு. ஹலோ, வண்டி சென்னை ரோட்ல போயிருக்காண்டவரே. இப்போ செக் பண்ணி பார்த்தா டோல்கேட்ல. வேலை என்ன ஈஸி. அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இனிமே அவங்கள நான் பாத்துக்கிறேன். ஊர்ல நான் சொல்றத செய். சொல்லுங்க. சரியா, நீ நான் பாத்துக்கிறேன். டேய் ஏற வண்டியில வண்டிடுறா. யாரு? அசோகோட அண்ணே. பணம் கரெக்டா இருக்கா? உள்ள வா. போலாம். அசோக் தம்பி, அசோக் தம்பி லேட்டு, அதான் குணமாயிட்டான். நீங்க நல்லா இருக்க மாட்டீங்கடா, நாசமா போயிருவீங்கடா. என்ன பத்தி ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கே தெரியும். நல்லா தெரிஞ்சு தானே பண்ணுவாங்க. அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்குற குடு, இப்ப குடு. சாம பழிச்சுதா? டேய் அண்ணா, இவன் தலைய ஐவல வச்சு நசுக்கிடு. சரிண்ணா. ஆண்டவரே. டேய் மண்டல், எங்கடா இருக்க? ஆனக்கு என்ன இருக்க ஆண்டவரே? டேய், ஒரு முக்கியமான விஷயம். இதுல நம்ம அரசியல் வாழ்க்கை, நம்ம ஜாதி கௌரவம் எல்லாமே அடங்கி இருக்கு. தலைவா, எலெக்ஷன்ல ஜெயிக்க என்ன வேலை பண்ற தலைவா? சொல்லுங்க. ஒரு பையன் நம்ம ஜாதிக்கார பொண்ணை இழுத்துட்டு போயிட்டான். ஜீன்ஸ் பேண்ட்டும் கூலிங் கிளாஸும் போட்டு நம்ம பொண்ணுங்களை ஏமாத்திடுறானுங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். அவங்க 2 பேரும் எங்க பார்த்தாலும் போட்டுரு. இதான் நாளைக்கு தலைப்பு செய்தியா வரணும். இனிமே நம்ம ஜாதிக்கார பொண்ணை தொடறதுக்கு ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். சென்னையில் இருக்க ஒவ்வொரு லாட்ஜ், பஸ் ஸ்டாண்டு, கோவில், ரிஜிஸ்டர் ஆபீஸ்னு ஒரு இடம் விடாம தேடுங்க. நான் பாத்துக்கிறேன். போட்டா மத்த வரத்தை அனுப்புங்க. இப்ப உடனே அனுப்பி வைக்கிறேன். கணபதி. ஹலோ சார். சொல்லுங்க கணபதி. சந்தேகப்பட்ட மாதிரியே ஆகிப்போச்சு சார். கோர்ட்டில் இருந்து தமிழரசன் வளர்மதி 2 பேரையும் 6 மணிக்குள்ளே ஜெயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும். ஆனால் இப்போ 3 மணி ஆச்சு, இன்னும் அவங்கள கூட்டிகிட்டு வரல. அப்படியா? ஹெட் கான்ஸ்டபிள்கிட்ட பேசி பார்த்தப்போ அவர் நீ பட்டாசு கொளுத்து போகணும்னு சொன்னார் சார். ஐயோ. வேணாம் தோழர். பிளாக் டீ தோழர். போதும் தோழர், வேணாம். தோழர்களை எங்க கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு தெரியலையா? தெரியல. மக்களை நேசிக்கிறவங்களுக்கு பரிசு மரணம் தான் இல்ல. தப்பு பண்ணிட்டேன் தோழர். ஈவினிங் 2 பேரையும் கோர்ட்ல இருந்து வண்டியில் ஏற்றினதுலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கணும். நடந்ததை பற்றி பேசவோ வேற வேற யூகத்தில் வாதாடுறதுக்கோ இப்போ டைம் இல்லை. ஒன்று, நம்ம தோழர்களை என்கவுண்டர்லேருந்து காப்பாற்றணும். இல்லைன்னா மீடியா வழியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். போராடுறவங்க சமூக விரோதினா ஏமாத்துறவங்க வெறும் கோபம் கைப்பிடி இல்லாத கூர்மையான கத்தி மாதிரி. நிதானம் தான் அதுக்கான சரியான கைப்பிடி.
முதல்ல அதை பிடிப்போம். போலீஸை பொறுத்த வரைக்கும் என்கவுண்டர்னா சிட்டிக்கு வெளியில தான். ரெட் ஹில்ஸ், ஈசிஆர், செங்கல்பட்டு. இன்னைக்கு டிசம்பர் 6. சிட்டி ஃபுல்லாக போலீஸை நிரப்பியாச்சு. மக்கள் நடமாட்டம் சுத்தமாக இருக்காது. அவங்க பிளான் சிட்டிக்குள்ளே தான் இருக்கும். என்னாச்சு தோழர்? அந்த பக்கம் பார்த்துட்டு தோழா, அங்க யாரும் நீங்க அங்க போய் பார்த்துருவாங்க. நான் இந்த ஏரியா பார்த்துருவேன். சரி, ஓகே. சொல்றத கேளு. I hate your character. I don't understand உனக்கு அப்ப தெரியாதா? all my money and நீ என்ன கல்யாணம் பண்ணும்போது உனக்கு தெரியலையா? Can you just think about our future and life? Honey. You just being selfish and mean Honey. always throughout in my life. Honey, just give me 10 minutes. Do this to me. Got it? I cannot. My take dad this is waiting for anymore. me. You just please நம்ம understand சண்டை what அப்புறம் I'm வச்சுக்கலாம். going through. பாத்தீங்களாப்பா? Can you just stop whatever you're doing? திரும்பவும் with me? சண்டை. You're wasting See, all the இங்க money. பாருங்க. what I want. பிசினஸ்ல ப்ராஃபிட் இருக்கும், லாஸ் இருக்கும். அது அவளுக்கு புரிய மாட்டேங்குது. வெங்கட், ஆமா டாட். நான் சொன்னது என்னாச்சு? ஒரு நிமிஷம் வெங்கட். ஒரு நிமிஷம். நான் பேசுறது கொஞ்சம் hold on. I got a call. Hello? Yeah, I got it. I understand. Yeah, I'll pay the money, all right? God save America. Right, thank you. Property, right? Dad, your friend ஒருத்தங்க இருக்கா. Okay, I'll ask him to call you, okay? அவனுக்கு he's really interested in buying this property. And registration மட்டும் நீங்க அங்க வெச்சுக்கோங்க. மணி நான் இங்க டாலர்ஸ்ல வாங்கிக்கிறேன், all right? டேய், 4 weeks நீ இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிற. நான் செய்கிறேன்ப்பா, ஆனா இப்ப நான் சொல்றதை கொஞ்சம் கேளு. Dad, see, situation is very bad over here. டேய். See, here. Hi, grandpa. செல்லம். Go. ஏன்டா வரட்ற? நான் சொல்றதை கொஞ்சம் கேளுப்பா. See, என்னோட American citizenship cancel கூட இது ஒரு reason. Dad, this is really a bad condition I'm facing over here. Trump வந்ததுல இருந்து lot of confusions and formalities. We Indians are facing a tough time over here. என்னோட அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் கூட கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கு. என்னோட பிசினஸ் அமௌண்ட் கூட இதனால தான் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அப்பா உன்னை டிஸ்டர்ப் பண்றதா நினைச்சுக்காத வெங்கட். நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். Dad, wait. Just listen to me what I'm saying. நான் பேசுறது நீங்க ஃபர்ஸ்ட் கேளுங்க. இந்த மணி வந்து என்னோட US லைஃப் ஸ்டைல் சமாளிக்க கொஞ்சம் கூட பத்தாது. கொஞ்ச நாள் எல்லாமே சரியாயிடும். அது புரியுதுப்பா. பட் நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுடா. Dad, நான் மறுபடியும் சொல்றேன். இந்த ப்ராப்பர்ட்டி வர்க்க போஸ்ட்போன் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. என் ஃப்ரெண்டை கால் பண்ண சொல்றேன். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிங்க. நான் மணி எங்க வாங்கிக்கிறேன். ஆல்ரைட், பாய். அப்பா, இவர்கிட்ட கேட்போம். சார் ஒரு நிமிஷம் சார். இதை வச்சுட்டு ஏதாவது பணம் கொடுங்க சார். யோ, என்னையா இது காலையில வந்து இப்படி பண்ற? இல்லை சார், என் பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் சார். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்த அதிகாலையில் கடை வேற திறக்கல சார். இது என் முண்டாட்டி தாலி சார். இதை வச்சுட்டு ஏதாவது பணம் கொடுங்க சார். என்னப்பா இவ்வளோ காலையில யார்ட்ட பணம் கொடுங்க சார். சார் ப்ளீஸ் சார். யோ, பொண்டாட்டி தாலின்னு சொன்ன, ஆனா தாலி புதுசா இருக்கு. இல்ல சார், என் பொண்டாட்டி தாலி சார். என் பொண்டாட்டி தாலி தான் சார். ஏய், உண்மையை சொல்லு. இல்ல சார், என் பொண்டாட்டி தாலி தான் சார். சார் நில்றா. ஓடா, நில்றா. டேய் நில்றா. இல்ல டேய். ஓடா, நில்றா. போடா. டேய், போடா. சரி மாமா, போலீஸ்ட்ட சொல்லலாமாமா? போலீஸ்ட்ட சொல்லலாமா? கஸ்டமர் வந்து முன்னாடி இரு. டேய், உனக்கு ஒண்ணு புரியல, கஸ்டமர் இரு. இறங்குங்க. போடா. போடா. ஓ.
என்னடா திரும்பி பாக்குறீங்க? திரும்புங்கடா. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியாதாடா? முதுகுல சுடாம நெஞ்சில சுடுங்கடா. மக்கள் புரட்சிக்காக மக்களோடு நிற்பவர்கள். உங்கள் குண்டுகளால் எங்கள் உயிர் தான் போகும். எங்கள் கொள்கை சாகாது. விதையாய் வெடித்த ஆளும் வர்க்கத்தை தகர்த்தெறியும். ஆதி ஒழிப்பு போராளிக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். வர்க்க ஒழிப்பு போராளிக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். தமிழ் தேச போராளிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். காலபுத்து திரும்பி பார்க்காத, காலபுத்து. வா வா உட்கார். வெங்கட்ட பேசுனீங்களா? நான் பேசுறத கேட்கறதுக்கு சாருக்கு நேரமே இல்லையே. நீ பேசுனியா? எனக்கு அந்த தைரியம் வரலையே. யாருக்கும் நான் இப்போ தேவைப்படலை. கடைசி பொண்ணும் இந்த வயசில் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணா எல்லாரும் யோசிக்கிறாங்க. இல்லை, இது மனசோட தேவை. அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இந்த காலத்து பசங்க சீக்கிரமே புரிஞ்சுக்குவாங்க. நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன்னு நம்புறதுக்கு எனக்கு ஒரு உறவு வேணும். எனக்காக கண்ணீர் விட இதுவரைக்கும் யாரும் இல்லை. ஆனால் இப்போ தேவைப்படுது. விடு அதீதா, சந்தோஷமா வீட்டுக்கு போ. எப்பவும் போல இரு. எதுவும் பிரச்சனையாயிராது. எப்பவும் சண்டைக்கு தயாரா இருக்கிறவங்களுக்கு தான் மதம், நமக்கு இல்லை. நாம யாரும் இல்லாதவங்க, அனாதைகளுக்கு மதம் இல்லை. தைரியமா வீட்டுக்கு போ. இன்னைக்கு நமக்கு கல்யாணம். ராசாத்தி, பணம் எங்க கட்டணும்? என்னையா இது பேக்? இந்த பேக் என் தோஸ்து பீட்டர் இருக்கான்ல, அவன் கொடுத்தது. சரி எடு. 20. என்னையா இது தாலி? என்ன பண்ண? யார கொன்ன? நான் யாரையும் கொன்னல ராசாத்தி. நீ திருந்திட்டேன்னு நினைச்சையா? நீ பண்ண பாவத்துக்கு தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்க. இது பத்தாதா? இந்த மாதிரி பண்ண மாட்டேன் தாயா உன் கூட வாழ வந்த. ஆனா நீ போ, என் குழந்தை பார்க்காத. அவ செத்தா கூட நீ பார்க்க கூடாது. நீ போ, என் கண்ணு முன்னாடி நிக்காத. என்னை நம்பி வந்த ஒன்னையும் வாழ வைக்க முடியல, குழந்தையும் பார்த்துக்க முடியல. நான் செஞ்சது தப்பு தான் ராசாத்தி. அதனாலதான் இத மாதிரி தெரியாம தப்பு பண்ணிட்டேன். உன்னை நான் நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். என் கண்ணு முன்னாடி நிக்காத. போ போ. சிரிச்சு பேசி எனக்கு ஏமாத்திட்டலையா? போ இங்க இருந்து. ராசாத்தி, இந்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துடுங்க ராசாத்தி. என்னைய வெறுத்துறாங்க. திருப்பி கொடுத்துறேன், திருப்பி கொடுத்துறேன் ராசாத்தி. கொடுத்துட்டு எல்லாரும் பார்த்துச்சிங்க. இந்த பாலம் மட்டும் தான் பாக்கி. இதை பார்த்துட்டு போயிடும். இந்த என்கவுண்டர் பார்த்தீங்கன்னா யாரை சுத்தி பண்றீங்க? என்கவுண்டர் நிஜமாவே அவங்க தப்பிக்க முயற்சி செய்யும்போது தான் சுட்டீங்களா? குற்றவாளியை கோர்ட்ல இருந்து ரொம்ப பாதுகாப்பா நாங்க கூட்டு வந்திருந்தோம். அப்ப புதுக்கோட்டை சரவணங்கிற தமிழ் தீவிரவாதி ஒரு டாடா சுமோவில் தன்னோட அடியாட்களோட வந்து எங்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பதிலுக்கு தற்காப்புக்கு நாங்க என்கவுண்டர் பண்ண வேண்டியதா போச்சு. இதுல எங்க காவல்துறையை சேர்ந்த 2 பேருக்கும் படுகாயம் ஏற்பட்டிருக்கு. அவங்க தீவிர சிகிச்சை இதப்பா நீங்கள் சொன்ன இடம். சரிண்ணா. ஈஸியாக கேட்டல, அப்புறம் அங்கே இருக்கு. கொஞ்சம் உஷாராக இருங்கப்பா. சரிங்கண்ணா. எனக்கு ஏதோ தப்பாக தோணுது. ரொம்ப நன்றிண்ணா. இனிமேல் நாங்கள் பார்த்துக்கிறோம். என்னாச்சு? இல்லை. திரும்ப ட்ரை பண்ணி பாரு.
என்ன போலையா? லைன் கிடைக்கல, போக மாட்டேங்குது. அவ என்ன பத்தி என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்கா? அவ என்ன தோக்கடிக்க பிளான் போடுறாளா? அவளு தப்பிக்கவே முடியாது. இப்போ ஓகே. என்ன ஓகே? அழகுக்கு அழகு சேர்க்கிறேன். நான் எப்படி பார்க்கறது? என் கண்ணுக்குள்ள பாரு. டேய் அழகா, டீ சாப்பிடலாமா? சாப்பிடலாம். எனக்கு காலெல்லாம் வலிக்குது மாமா. சரி போய் உட்காரு, நான் டீ சொல்லிட்டு தரேன். இந்தம்மா. அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். மீண்டும் சிறைக்கு கொண்டு செல்லும் போது காசிமேடு அருகே சரவணன் என்பவர் வழிமறித்து தாக்கியதால் போலீசார் திருப்பி தாக்கினார்கள். போலீஸ் மீது அவர்கள் திருப்பி சுட்டதால் வேறு சார், நான் திலீபன் பேசுகிறேன் சார். தம்பி வந்துட்டீங்களா? எங்கே இருக்கீங்க? பக்கத்தில் லேண்ட்மார்க் சொல்லுங்கள் சார். இங்கே பக்கத்தில் ஒரு ஹாட் சிப்ஸ் கடை இருக்குது சார். சரி, நீங்கள் எங்கேயும் போயிட வேணாம், அங்கேயே இருங்க. ஓகே சார். இப்போ நான் வந்துடுறேன். சரியா? சரி சார். இப்போ என்ன பண்ண போறோம்? கையில இருந்த பணம், தாலி எல்லாம் போச்சு. ஏய் லூசு, பணம் பணம் போகட்டும், நம்ம கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். நான் மூர்த்தி என்கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் வந்ததும் கண்டிப்பாக நம்ம புது வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் போகிறோம். என்ன? ஆனா இங்க தான் ஸ்டாப் பண்ணுங்க. ஹாய். ஹாய். ஓகே ஹாய் மை டியர். வா. அப்ப எப்போ வருவாரு? ஏய், அங்கே போனதுக்கப்புறம் என்னோட நினப்பு உனக்கு வரவே இல்லையடி? இல்ல இல்ல. உன்னை பார்க்காம எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? டீ சாப்பிட்றியா? வேண்டாங்க, நம்ம போகலாம். உன் நினப்பாகவே இருந்துச்சு. அழகி. போகலாமா? போகக்கூடாதாப்பா? யோ, நான் பார்த்து தான் போறேன், நீ தான் பார்க்காம வந்து குறுக்கால. ஏன்பா இப்படி பேசுற? நான் பார்த்தா போந்தேன், நீ தான் தெரியாம நீ பண்ணற தப்பு உன்னால தானே. என்ன தம்பி? சப்போர்ட்டா? சப்போர்ட்டா? பெருசா பேசுற. தப்பு ஏன் மேல நானே ஏத்துக்கறேன். சொல்றல சண்டை போடாத. மாமா வேற விட்டு. உன்னை என்ன முன்னாடி பேசிட்டு இருக்காத மாமா. கிளம்பு. நீ உட்கார். போ. வேலைய பார்த்துட்டு கிளம்பு ஃபர்ஸ்ட். போலாம். சும்மா பேசி. இன்று அதிகாலை நடந்த என்கவுண்டரில் தமிழ் தீவிரவாதிகள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தமிழ் தீவிரவாதிகளில் வளர்மதி, ராஜாராமன் இருவரும். ஹலோ ஸ்ரீபா. டீ சாப்பிட்றியா? இப்போதானே சாப்பிட்டோம். என்ன ஸ்ரீபா, சொல்லுடா, என்ன உன் பிரச்சனை? அண்ணா, ஒரு திருட்டு பையன் பேக்கை தூக்கிட்டு போயிட்டானே. எவ்வளோ காசு வச்சிருந்த? அதில் ஒரு 7,000 ரூபா இருந்துச்சுண்ணே. பணம் பரவாயில்லண்ணே. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனோம்னா ஒரிஜினல் வேணும்னு வாங்கினேன். அப்போ தான் பதிவும் பண்ணுவாங்க. டேய், எதுக்குடா இந்த வேலை? பேசாமல் ஒரு கோவிலில் வச்சு கல்யாணத்தை முடிச்சலாம்டா. என்னம்மா நான் சொல்கிறது? முடியாதுண்ணே, எனக்கு இங்கே வந்து அங்கீகாரம் வேணும். என்னையும் ஒரு மனுஷனாக மதிக்கணும்ண்ணே. இந்த பிளாட்ஃபாரத்துலேருந்து 2 தெரியல தான் நாங்கள் வாழ்ந்தோம். எங்கள் மக்களை ஏமாற்றி எவ்வளோத்தாலும் முடிக்கிட்டாங்கண்ணே. இன்னைக்கு நாங்கள் வாழ்ந்த ஏரியாவில் எங்களுக்கு பேர் பிளாட்ஃபார்ம். நாங்கள் ஏன்னா கண்ணகி நகருக்கும் செம்மஞ்சேரிக்கும் போகணும்? நாங்கள் என்ன வந்தேரியா? இது எங்கள் இடம், இனிமேல் போக முடியாது. இந்த மாதிரியே என் ஜனங்களும் தினம் தினம் கஷ்டப்படுறது மாறணும்னு. ஆதார் அட்டை தான் அடையாளமா. 4 சுவருன்னு ஒரு குடிசைன்னு வீடுன்னு ஒன்று இருந்தால் தானே ஆதார் அட்டை தருவாங்க. எனக்கு அங்கீகாரம் வேணும்ண்ணே. நாளைக்கு என் பிள்ளைகள் ஒரு பிளாட்ஃபார்ம் ஆயிடக்கூடாது. ஏதாவது நீ பண்ணுன. சரிப்பா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் என் ஃப்ரெண்டோட மச்சான் ஒருத்தன் இருக்கான். என்ன பண்ணலான்னு அவன்கிட்ட போய் கேட்டுக்கலாம். வா போகலாம்.
ஆ சரிண்ணா. எங்கேயோ இடிக்குதே. அவங்க அந்தானே இருக்கிறாங்க. வண்டி திருப்பிடா. எப்போ வருவாங்க? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், இப்போ வந்துருவாரு. ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. அதெல்லாம் எந்த கஷ்டமும் இல்லை. நம்ம 2 வீட்லயும் ஃப்ரெண்ட்லியாக தானே இருக்காங்க. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்களா? உனக்கு புரியல திலி. நம்ம ஒருத்தர் விரும்புறோம்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த செகண்ட் எங்க அம்மா பார்த்த பார்வை இருக்கே, அதுக்கப்புறம் நான் உன் வீட்டுக்கே வர முடியல. புரியுது, ஆனா வேற வழி இல்ல. இதெல்லாம் நாளைக்கே சரியா போயிடும். எப்படி? அதை விடு. உனக்கு என்ன குழந்தை பிடிக்கும்? எனக்கு அனிதாவை தான் ரொம்ப பிடிக்கும். தெளிவு பண்ணுறா நீங்கள்? ஆமாம் சார். சரி வாங்க போகலாம். போகலாம் வாமா. வாங்க அம்பேத்கர், வாங்க தோழர். வணக்கம் சார். நீங்கள் எப்போ தோழர் ஆனீங்க? நாங்களும் ஜனங்களுக்காக தான் உழைச்சிட்டு இருக்கோம். அப்படியா? எதுக்காக கூப்பிட்டீங்க? ஏர்லி மார்னிங் நடந்த என்கவுண்டர் மேட்டரை நீங்கள் தான் கையில் எடுத்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களை கூப்பிட்டு நாங்கள் பேசுறது இல்லை. சரி பேசி பார்ப்போமே அப்படின்னு தான் கூப்பிட்டேன். கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். வி ஆர் ஜஸ்ட் சர்வன்ட்ஸ். அடியாளுங்க. அம்பேத், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன பண்ணுவீங்க சார்? தமிழ்நாட்டில் எத்தனையோ ஜாதி கலவரங்களும் மத கலவரங்களும் நடந்துட்டு இருக்கு. ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நாங்கள் செய்ய முடியும். செய்யுங்க. அப்புறம் எங்களை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கீங்க? இந்த மனித உரிமை ஆணையத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம். அதை எப்படி டீல் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். மிஞ்சி போனால் சஸ்பெண்டு, டிரான்ஸ்ஃபர், அவ்வளோதான். அதுக்குண்டான ஈட கவர்மெண்ட் பார்த்துக்கும். ஆனால் உங்களை மாதிரி ஆளுங்க விடாப்படியா நின்று பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் வெறும் கண் துடைப்புதான் தெரிஞ்சுதான் நிற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அரசாங்கத்தையும் போலீஸையும் ஜனங்களுக்கு அம்பலப்படுத்துவோம். அம்பேத், நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அவங்க தீவிரவாதிங்கன்னு. ஆமாம் சார், அவங்க தீவிரவாதிங்க தான். ஒரு அப்பாவி பொண்ணை விசாரணைக்குன்னு 10 போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு செதைச்சு கொண்டாங்க. என்ன சார் ஆக்ஷன் எடுத்தீங்க? நம்ம நாட்டோட வளங்களை கார்பரேட் கம்பெனிகளுக்கு அரசு தாரவாக்குது. என்ன பண்ணீங்க? அது தப்புன்னு போராடினவங்கள, மக்கள் போராளிகளை சமூக விரோதிகள் சுட்டு கொண்டீங்க. யானை நடமாடுற பாதையில் கொண்டு போய் சிலையை வைக்கிறான் அந்த சாமியார். அவனுக்கு சப்போர்ட் பண்ணுது இந்த அரசாங்கம். அந்த சிலையை போய் திறந்து வைக்குது. என்ன பண்ணீங்க? எதிர்த்து கேட்டா அவன் சமூக விரோதி, பயங்கரவாதி. உங்களுக்கெல்லாம் மக்கள் போராளிகளை பத்தி தெரியாது சார். ஏன் பனிலையும் மழையிலையும் நின்று நாங்க மக்களை காப்பாத்தலையா? யாரு நீங்க? இல்ல சார், கடைக்கோடியில் வேலை பார்க்குறான் பாத்தீங்களா, ராணுவ வீரன். ஒவ்வொரு துறையிலையும் இந்த நிக்கிறாரே, இந்த மாதிரி கடைநிலை ஊழியம் தான் அப்பாவித்தனமா சாகுறான். சாக அடிக்கிறீங்க. அவன் போனத்து மேல ஏறி நின்று நீங்க அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்றீங்க. இப்ப என்னதான் முடிவா சொல்றீங்க? இது முடிவில்லை சார். நீங்க சுட்டுக் கொள்ற ஒவ்வொரு புரட்சியாளனும் விதை. எந்த பாறையில வேணாலும் முளைக்கிற விதை. இன்னும் 100, 1000 பகத்சிங், பாலன், அப்பு, தமிழரசன் உருவாகிட்டு தான் இருப்பாங்க. அம்பேத், உங்க பேச்சு பெரிய பெண் விளைவுகளை ஏற்படுத்தும். என் பிள்ளைய கொண்டு கூவத்தில் போட்டதுக்கு நான் பின்வாங்கல. போங்க சார். அரசாங்கத்தோட மோதிரம் அம்பேத். கோர்ட் வாய்தாக்கு 3 மணிக்கு வந்த தோழர்களை 6 மணிக்குள்ள திரும்ப கொண்டு போய் சிறைச்சாலைக்குள்ள விடணுன்றது விதி. விதியை மீறி அவங்கள ராத்திரி பூரா வச்சிருந்து சுட்டு கொன்னுட்டு தப்பி ஓட முயற்சி பண்ணாங்க. அதனால சுட்டு கொன்னோன்னு கதை கட்டுற அரசாங்கத்துக்கு பேரு பயந்த அரசாங்கம். மக்கள் போராளிகளை எதிர்கொள்ள முடியாத பலவீனமான அரசாங்கம். எங்களையும் கூப்பிட்டு பேசுறீங்க? நீதி விசாரணை நெஞ்ச நிமித்திட்டு வந்து நிக்க வேண்டியதானே? பார்த்து கவனமா இருந்துக்கப்பா. உங்க அன்புக்கு நன்றி. வாங்க போறோம். இங்கே மேலே தான் தம்பி ஆஃபீஸு. இங்கே வராத நைட்டு பேசிக்கிட்டாங்க. எங்க இந்த பேக்கை கொடுக்காம ராசாத்தி மூஞ்சில் எப்படி முழிக்கிறது? ஐயா சொல்லு பாண்டி, எங்கே இருக்காங்க? அவங்க ஃபோன் ஆனாக இருக்குங்க ஐயா. அவங்கள ட்ராக் பண்ணிட்டேன்.
அவங்க இப்போ பாரிஸ்கானில் தான் இருக்காங்க. திரும்ப அவங்க எங்கெங்கே போகிறாங்கங்கிறத உங்களுக்கு நான் தகவல் கொடுத்துட்டே இருக்கேன் ஐயா. சரியா? பாரிஸ்காரில் தானே, அவங்களை எங்கே இருந்தாலும் பிடிச்சிடலாம். நீ ட்ராக் பண்ணிட்டே இரு. சரிங்க ஐயா. தோழர், ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த புதுக்கோட்டை சரவணனையும் சுட்டு அதே இடத்துல போட்டிருக்காங்க. நம்மளோட உண்மையறியும் குழுவில் இன்னும் யாரெல்லாம் வராங்கன்னு கேட்டு லிஸ்ட்டை தயார் பண்ணுங்கள். நேரில் கூப்பிட்டு நம்மளை வான் பண்ணுறாங்கன்னா அந்த கமிஷனர்கிட்ட எதுக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? சொல்றா அம்பது ஆஃபீஸ் வந்துடுறேண்ணே. அப்படியா? நம்ம எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லு. அப்படியே அந்த பொண்ணு போட்டாவும் பையன் போட்டாவும் அனுப்பிச்சு விடுங்கண்ணே. நான் பக்கத்தில் இருக்கேன், வந்துட்டே இருக்கேன். ஓகேண்ணே. உமர் சார், நீங்கள் சொன்ன 2 பேரும் இவங்க தானா? ஆமாம் சார், இவங்க தான். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சது சார், அதனால தான் வர சொன்னேன். சரி, தேவைப்பட்டால் சொல்லுங்கள். சப் ரிஜிஸ்டர்கிட்ட நானும் பேசுகிறேன். இல்லை சார், தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். சரி, எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு. ஓ சரி, பாருங்கள். சரிங்க சார். விலங்குகளில் கூட எந்த பாகுபாடும் இல்லை. மனுஷனும் ஒரு சமூக விலங்கு தான். அதை அப்பப்போ மறந்துடுறான். எவ்வளவுக்கு எவ்வளோ அறிவாக நாகரிகமாக மாறுறானோ அதே அளவுக்கு ஒருத்தர் ஒடுக்கவும் அடுத்தவனை கீழே போட்டு மிதிக்கவும் அந்த அறிவையும் நாகரிகத்தையும் பயன்படுத்துகிறான். சாதி மதம்ன்றது இந்த மனுஷங்க உருவாக்குனது. உழைக்காமல் சாப்பிட்றதுக்கும் அடுத்தவன் உழைப்பை உறிஞ்சி சாப்பிட்றதுக்கும் அதை பயன்படுத்துகிறான். கவலைப்படாதீங்க, உங்கள் கல்யாணம் முடியட்டும். உங்கள் அப்பா மட்டும் நானே பேசுகிறேன். சரிங்க சார். ஹலோ, என்ன அம்பேர், சௌக்கியமா? யார் சார் நீங்கள்? தெரியலையா? அதுக்குள்ளேயா மறுப்பணி? உன் புள்ள அடையாருக்கு நீ பிள்ளையே செத்தாலும் போராடுறத விட மாட்டேன்னு தெரியும். அடுத்தது நீ தான். முடிஞ்சா பண்ணி பாருங்க. நான் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன். தமிழனுக்காக குரல் கொடுக்குற, அப்புறம் பார்த்துக்க. விஷயத்துக்கு வாங்க. நீ இப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போறது நம்ம பிள்ளைய தான். நீங்க பெத்தீங்களா? எல்லாரும் நம்ம பிள்ளைய தான். அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா சரி. நம்ம ஆளுங்க வருவாங்க, அந்த பிள்ளைய அனுப்பிச்சு வை. அப்படி யாருங்க வரல, வந்தா அனுப்பி வைக்கிறேன். அவங்க அங்கதான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். யோ, தேவையில்லாம பேசாதையா, நிறைய வேலை இருக்கு. கோர்ட்டுக்கு போகணும். நீ கோர்ட்டுக்கு போ, எங்க வேணாலும் போ. உடனே பிள்ளைய அனுப்பிச்சு வை. வந்தா அனுப்புறேன். யாரா நீங்க? யார் மேல கை வைக்கிற? சார், வக்கீல்னா சேர் டேபிள் போட்டு வெட்டி நான் பேசிட்டு போன பாத்தியா? உன்ன மாதிரி எத்தனை அக்யூஸ்ட பார்த்திருப்பேன் தெரியுமா? வெட்டி வீசிடுவேன். போடா. சாரி சார். போடா வெளிய. ஆள் எஸ்கேப் பண்ண இங்க யாருமே இல்ல, அந்த வைக்கல் மட்டும் தான் இருக்கான். உமர், அவங்க 2 பேரும் எங்க? மேல புகழேந்திரன் ஆஃபீஸ்ல இருக்காங்க சார். சரி, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. முச்சோமா ஏதோ பிளான் பண்றான். வெயிட் பண்ணு. சொல்றா அண்ணே, ஆள மாத்திட்டாங்கண்ணே. வேற யாரா இருக்கா? வைக்கல் பொண்டாட்டி இருக்கா? போறா. கொஞ்சம் போயிடலாம். வாங்க.
நிலைமை சரியில்லை. என்ன பிரச்சனை? நாங்க வந்து ஆட்டோ உடைச்சிட்டாங்க. வண்டியா கொளுத்துக்கடா. தப்பிச்சுட்டு நினைக்காத, உன்னை எங்க போனாலும் விட மாட்டான்டா. ஒன்றும் இல்லைம்மா. நமது அனைத்து சமுதாய நலச்சங்கங்கள் ஒன்று கூடி எடுத்த தீர்மானங்கள் மிகவும் முக்கியமானவை. கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு நம்ம பொண்ணுங்களை ஏமாத்தி காதலிச்சு நமது சாதிக்கு அவமானத்தை தேடித்தரும் அவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை. தீர்மானம் 1, நமது ஜாதி மக்களின் உரிமைகளை வென்றெடுக்கவும். தீர்மானம் 2, அனைத்து சமுதாய நலச்சங்கம் சார்பில் வரும் தேர்தலில் 234 தொகுதிகளையும் வென்று நாம் தான் ஆள தகுதியானவர்கள் என காட்ட வேண்டும். தீர்மானம் 3, நமது இளைஞர்களையும் பெற்றோரையும் அச்சுறுத்தும் பிசிஆர் ஆக்டை ரத்து செய்ய வேண்டி போராட்டத்தில் இறங்க வேண்டும். 4, நமது பெண்களை மயக்கி திருமணம் செய்வதை தடுக்க திருமண வயது வரம்பை சட்டப்படி 17ஆக மாற்ற அரசை நிர்பந்திக்க வேண்டும். தற்போது நமது நாட்டில் நிலவும் அசாதாரணமான சூழ்நிலையை சமாளிக்க நமது சமூகத்தைச் சேர்ந்த அமைப்புகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். அஜாங்கிட்ட பேசிட்டேன், சைக்கிள் அங்கே விட்டு வா. சீக்கிரமா போயிட போகிறான். ஏய் தம்பி தம்பி, இங்க வேற எப்படியா காப்பாற்றணும். செலமத்து உன்னை பார்க்க தான் வந்தோம். என்ன விஷயமா? என்னப்பா? இங்கே வரப்பா, பேப்பர்லாம் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது. ரிஜிஸ்டர் ஒரு சிறுமூச்சிக்காரன். பேப்பர்லாம் கரெக்டாக இருந்தால் இங்கே வாங்க, இல்லை கிளம்புங்க. யாரும் அதை வெளியில் சத்தம் போடுறதே? நீயே இப்படி சொன்னா எப்படிப்பா? நீ நினச்சா முடியும், உதவி பண்ணுப்பா. அட என்னப்பா நீங்கள்? சரி ஒன்று பண்ணுங்க, வெளியில் போய் ரைட் எடுத்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் கடை வரும். நான் அனுப்பிச்சி விட்டேன்னு என் பேரை சொல்லுங்கள், முடிச்சு கொடுத்துருவாங்க. சரி, ஒரு 5 ரூபா செலவாகும். பரவாயில்ல, 5 ரூபா தானே? யோ 5000. சரி கிளம்பு கிளம்பு. என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, வா எப்படியாவது ரெடி பண்ணுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இத்தனை வருஷம் சர்வீஸில் இந்த ஒரு கல்யாணம் எனக்கு ஏதோ ஒரு மனநிறைவை தருது. எத்தனையோ கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் அதை ஒரு வேலையாக தான் பண்ணேன். ஆனால் இப்போ தான் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைச்ச ஒரு ஃபீலு. சைன் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் சார். நன்றி. மா ரொம்ப மகிழ்ச்சிமா. வரோம். காயத்ரி முருகன். சார் குட் மார்னிங் சார். வாங்க அம்பேத், இன்னைக்கு என்ன பிரச்சனையோட வந்திருக்கீங்க? என்ன சார் பண்ணுறது, நம்மளை நம்பி வந்துடுறாங்க. பேரு? சார் பையன் பேர் திலீபன், பொண்ணு பேர் அனிதா. ஆமாம், 11 மணிக்கு கொடுத்துருக்காங்க, வந்துட்டாங்களா? சார் இல்லை சார், ஒரு சின்ன பிரச்சனை. நீங்கள் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாதான் அதிசயம் அம்பேத். சார் இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதை கொஞ்சம் கடைசியில் பண்ண முடியுமா? நோவே அம்பேத், உங்களுக்காக நடைமுறையை மாற்ற முடியாது. வேணும்னா 1 வீக் கழிச்சு வச்சுக்கலாமே. ஐயோ சார், பெரிய பிரச்சனை ஆகிடும், கொஞ்சம் சென்சிட்டிவான கேஸ், இன்னைக்கே நடந்தாகணும். ஓகே அம்பேத், உங்களுக்காக நான் பண்ணுறேன். அதுவும் 1 மணிக்குள்ளே வந்தாதான், இல்லைனா சாரி அம்பேத். ரொம்ப நன்றி சார், நான் வந்துடுறேன். ஐயோ, ஏமா பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு? ரபிக்கும் அலாவுதீனும் வேணாம்னு சொன்னப்போ நான் மட்டும் தானே என் கூட வச்சு பாத்துக்கிட்டேன். இவரு உங்களை மாமியாரா பார்க்காம அம்மா மாதிரி தானே வச்சு பாத்துக்கிட்டாரு. நான் கோவப்பட்டதுக்கு காரணம் என் மாமியார் உன்னை திட்டாங்கன்னா என் மனசு தாங்காதுன்னு தான். அதான் நான் கோவப்பட்ட மாதிரி நடிச்சேன். ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நீ சந்தோஷமா இருந்தா அதை விட வேற எனக்கு என்ன வேணும்? நான் பிறந்ததுல இருந்து வாப்பாவை பார்த்தது இல்ல.
இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்காரு. சாரிம்மா, உன்னை நான் தப்பா நினைச்சிட்டேன். டே மச்சான், போய் ஸ்வீட் வாங்கிட்டு வாடா. எல்லாருக்கும் வாங்கிட்டு வா, நிறைய வாங்கிட்டு வா. காதல் இல்லாம யாரும் வந்ததில்ல போடா. இந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கோ. சாதி மத பேதம் இல்லாத காதல் மட்டும்தான் உண்மைன்னு புரிஞ்சுக்கோ. ஆசைப்பட்ட காதல் வந்தா பர பர பர, அந்த கதை கூட வந்தா பர பர பர. ஆணவத்தில் கொலை நடக்கும் பர பர பர, சாதியத்தை அடிச்சு விட்டு பர பர பர. தலை நிமிர்ந்து பர பர, தமிழனாக பர பர. தலை நிமிர்ந்து பர பர, நீ தமிழனாக பர பர. என்றமில்லை நாடும் இல்லை பர 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 பர. அன்பு காட்டி பர, அடங்க மறுத்து பர. சாதி இங்க இருப்பதால வழுற வாழ்க்கையில் நிம்மதி இல்ல. சாதி பெற சொல்லி சொல்லி கொண்டு சண்டையால ரொம்ப சொல்ல. நீங்க நான் சேர்ந்து இருந்தா போதும், வேற ஒன்னும் தேவையில்ல. சாதி மதம் பார்த்து இங்க இயற்கை எதையும் கொடுப்பதில்ல. நீயும் நானும் கொண்டாடத்தானே வானம் பூமி உண்டானது. வாழும்போது உண்டான தீயை காற்றும் நீரும் ரெண்டானது. சொந்த பந்தம் என்ன சொல்லும், சொத்து பத்து என்ன செய்யும். திமிரி எழுந்து நின்று பாரு, தானா வரும் தானா தானா. பர 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 பர. அடிச்சு முறுக்கி பர பர, அச்சமின்றி பர 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 பர. அன்பு காட்டி பர பர, அழக மறுத்து பர பர. சாதி இங்க இருப்பதால வழுற வாழ்க்கையில் நிம்மதி இல்ல. சாதி பெற சொல்லி சொல்லி கூட்ட சண்டையால ரொம்ப சொல்ல. நீங்க நம்ம சேர்ந்து இருந்தா போதும், வேற ஒன்னும் தேவையில்ல. சாதி மதம் பார்த்து இங்க இயற்கை எதையும் கொடுப்பதில்லை. முட்டை முட்டை கண்ணால தானே முறைச்சு பாக்குது பொண்ணு பொண்ணு. கிட்ட போகி சங்கதி சொன்ன சிரிச்சு போகுது கண்ண தின்னு. ஏ மட்டா மச்சான் குத்து பாடு, பாட்டு சொல்லி பாட்டு பாடு. காதலிச்சு கைய பிடிச்சா கவலை எல்லாம் தானா மரம். பர 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 பர. அடிச்சு முறுக்கி பர பர, அச்சமின்றி பர 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 பர. அன்பு காட்டி பர பர, அடங்க மறுத்து பர பர. என்ன அப்ப நான் பார்த்துட்டு வரேன். தம்பி, ஏய் தம்பி, தம்பி உனத்தா, ஏய் நில்லுப்பா, ஏய் தம்பி. ஐயோ போய் தொலைங்கடா. எங்க போனாங்க? எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியலையே. அம்மா கால் வர வலிக்குது. இவனுங்க எங்க போறானுங்க? இந்த பக்கம் தானே போறானுங்க. இன்னும் 10 நிமிஷம் தான். இதே மாதிரி அமைதியா இருந்து நீ கையெழுத்து போட்டேன்னா எங்கே தான் இருக்கானுங்களா? இவனுங்களை ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது. இருவாரு. அவசரத்துல வந்து தெரியாம மோதிட்டேன். நீ பட்டாக்கத்து தானே? ஆமா சார், நான் இப்ப திருடுறதை விட்டுட்டேன் சார். திருந்திட்டேன் சார். ஏய், யார்கிட்ட போய் சொல்ற? என்னோட பேக் சார். என்ன பேக்ல என்ன வச்சிருக்க?
காட்றா. இல்ல சார் என்னோட பேக் தான். டேய், டேய், சார், டேய், என்னோட விடுடா. bag சார். டேய், ஐயோ, விடுடா. டேய், நில்லுடா. டேய், சிக்கல. டேய் நில்லுடா. நின்று. நீ கத்தி தானே? இல்ல பட்டாக்கத்தி. சார் என்னைய பிடிக்கிறது விடுங்க சார். அவனை பிடிக்க சார். கூப்பிட்டா வர மாட்டேங்குது தான் ஏமாத்தி கூட்டு வந்தேன். டேய் என்னையே ஏமாத்துறியா? இல்ல சார் அந்த பெரியவரை ஏமாத்தி வீட்டை எழுதி வாங்க பாக்குறாங்க. எஸ்கேப் ஆயிடலாம். அவர் பொண்டாட்டியை வீட்டை வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. கேளுங்க சார் என்ன சார் உண்மைதான் சார். என்னையும் பொண்டாட்டி காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லைங்க சார். எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார். டேய் இவன் சொல்றது உண்மையா? ஏய் அதான் சொல்லிட்டான்ல கூட்டு போடி தானே. எங்க வர்றீங்கம்மா? பட்டகத்தி இது உண்மையிலேயே திருந்துட்டியா? உன்னை பத்தி இன்ஸ்பெக்டர் சொல்றேன். ரொம்ப நன்றி சார் சார். அவன் தான் சார் அந்த வீட்டுக்கு திருட வந்தான். ஏய் வாயா போட்டுறா. பட்டியா? பாருங்க சார். ஒட்டன பாரு. இங்க பாருங்க சார். டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். கூட்டு போங்க சார். டேய் போடா. போடானா. கையட. கூட்டு போங்க சார். கையில கத்தி இருக்கிறத மறந்துட்டியா? பட்டகத்தி சூப்பரா. రెడ్ సల్యూట్ కామ్రేడ్. కామ్రేడ్ సౌఖ్యమా? బాగున్నారు కామ్రేడ్. పొన్నయ్య పైన అనుப்பிச்சு வைக்கிறேன். తంగయ్య దానికి ఇల్లు వేను. పని ఏమైనా చూసి పెట్టాలా? అంతేదానా కామ్రేడ్? అవునవును. నిశ్చయమా కామ్రేడ్? நீங்க அமுச்சு வச்சுட்டு இன்ஃபார்ம் చేయండి. నెల్లూరులో உள்ள நம்ம தோழர்கள் చూసుకుంటారు కామ్రేడ్. థ్యాంక్స్ కామ్రేడ్. ఓకే కామ్రేడ్. தான் டீல் பண்ணிருக்காரு அந்த பிரச்சனையை பார்த்துக்கலாம். என்ன இனிமேதான் தெரியும். அவ்வளவுதான். சரி மேலிடத்துல என்ன முடிவு எடுக்கிறாங்களோ பார்ப்போம். வண்டி நிறுத்து. எதுக்கு நிறுத்துறீங்க? எதுக்குன்னு நீங்க ஏன் கேக்குறீங்க? நான் தான் கேட்கணும். என்னைய தான் நிறுத்திருக்கீங்க. இன்னைக்கு டிசம்பர் 6. ஆமா. அம்பேத்கர் நினைவு நாள். அதுக்கு என்னப்போ? சார் நீங்க வக்கீலா? ஆமா. அப்புறம் என்ன சார் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? சார் இன்னைக்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம். அசம்பாவிதம் எதுவும் நடக்காம இருக்க செக்அப் பண்றோம். அப்போ எங்கே பிரச்சனையும் அங்கே போய் செக்அப் பண்ணுங்க சார். இங்கே பெரும்பான்மை இஸ்லாமிய மக்கள் தான் இருக்காங்க. அவங்க சிறுபான்மையினராக படுற துயரம் போதாதா? எல்லாரும் இங்க நிம்மதியா வாழ ஆசைப்படுறோம். தப்பெங்கே அங்க போய் கேளுங்க. இப்படி பாதை அடிச்சு வச்சு மிரட்டி சாதாரண மக்களுக்கு எதுக்கு சார் நெருக்கடி கொடுக்குறீங்க? மேடம் மேல என்ன சொல்றாங்களோ அதான் நாங்க செய்ய முடியும். நீங்க போங்க. நீ வண்டி எடுமா. பாதுகாப்பு கொடுக்குறோன்ற பேரில் ஜனங்களை பயமுறுத்துறீங்க. சூலசை கட்டுங்க. அண்ணே அவங்க அங்க இல்ல. அவன் எங்க போயிருப்பான்னு தெரியும். வண்டியை ரைட்ல விடுறா. ஓகேண்ணா. ஐயா ரொம்ப நேரமா போன் வந்துகிட்டு இருக்கு. என்னையா எப்படி இருந்தது? ரொம்ப சிறப்புங்கய்யா. என்னாச்சு மண்டல்? போலீஸ் கிட்ட எங்களை காட்டி கொடுத்துட்டு தப்பிச்சிட்டாங்க ஐயா. முட்டாள் அறிவில்ல. போலீஸ் எல்லாம் ஒரு மேட்டரா? அதெல்லாம் ஆண்டவரே. போலீஸ் எப்போ நம்ம பக்கம் தான். அதை நான் பாத்துக்கிறேன். நீ விடாத. இது போதாண்டவரே நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் சூடு பிடிக்கலையே. என்னாச்சு சாமி? அவங்க இங்க இருக்காங்கன்னு ஒரு பயலுக்கு தெரியலாண்டவரே. ஒருவேளை கல்யாணம் பண்ணி முடிச்சிருப்பாங்களோ? கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் விட்டுருவா போறோம்? வெட்டிடுவோம். நீ பூந்து அடிக்கிற வேலையை பாரு. இன்னைக்கு ஊர்ல நடக்கிற ஒவ்வொன்றும் மீடியாவில் வரணும். மீடியாவெல்லாம் கதறணும். அப்பதான் நம்ம ஆட்சிக்கு வர முடியும். சரி ஆண்டவர். வீட்டு ஆளு காணப்படுறான். யார் அது? எத்தனை தடவை சொல்றது? அவன் எங்க போனான்னு தெரியாதியா? என்ன விளையாடுறியா? அப்படி பயிர் செய்தா நாட மாறீங்க. மரியாதை சொல்லிட்டு புள்ள கிடைப்பான். நீ யாரா? உனக்கு எதுக்கு என்ன? போய் மணி வர சொல்லு. அவர் என் கூட்டாளி தான். அவரு கேட்கட்டும் அவர் புள்ள எங்க என்ன நான் சொல்லிக்கிறேன் அவர்கிட்ட. இந்த கூட்டாளி கிட்ட வீட்டு அழைச்சுக்கோ. இது எங்க சாதிக்கார பொண்ணு. இன்னைக்குள்ள எங்க பொண்ணு வீடியோ சேரல உன் பையன் புலமாதான் கிடைப்பான். என்ன மிரட்டி பாக்குறியா? என் பிள்ளை தானே எடுத்துட்டு போனா. உன்னால ஆனந்து பாத்துக்க. ஏய் வாடி போலாம். வாங்கடா. அவங்க கூட சேர்ந்து படிச்ச பையனை சேர்ந்து தூக்குறா. செஞ்சிருவோம் தலைவரே. வாங்க வாங்க வாங்க. சலிமா யார் வந்திருக்கா வந்து பாரு. உன் பெரியம்மா வந்திருக்கான். அம்மா வணக்கம்மா. வாயா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. நீ சாப்பிட்றியா இல்லையா? உடம்பு ஊறவே இல்லை. யாரு இவளா? அம்மா ஃபுல் கட்டு கட்டுறா. ஏன் சாப்பாடையும் சேர்த்து சாப்பிட்றா. உங்க புள்ள தான் எனக்கு எதுவும் வாங்கி தரதில்ல. அவன் வாங்கி போடலன்னா நீ போய் வாங்கிக்கிறது. இல்லைன்னா இங்கே வர வேண்டியது தானே. இதுவும் அவன் வீடு தானே.
அண்ணாவும் அண்ணியும் நம்மள மறந்துட்டாங்கப்பா. ஆமாம், அவங்களுக்கு பேசவே தெரியாது, நீ வேற எடுத்து கொடுக்குறியாக்கும். அப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? பிரச்சனையா? நமக்கு என்னமா பிரச்சனை? அப்பா அங்கங்கே பேரிகார்டை போட்டுட்டு செக்கிங்கிற பேரில் டார்ச்சரை கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம தெருவில் அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று போட்டிருக்காங்க. அது பொது புத்தியா? அப்படிதான் இருக்கும். ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கப்பா, சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க. ஒரு பக்கம் ரவுடிங்க, இன்னொரு பக்கம் அரசியல்வாதிங்க. ச்சே, இவங்களெல்லாம் இந்த 2 பேரும் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னே தெரியலப்பா. அதெல்லாம் அல்லா பார்த்துக்குவாரு. நீ முதல்ல அந்த பிள்ளைங்க கிட்ட பேசு, அவங்களுக்கு நம்பிக்கையை கொடு. அம்பே, நைட்டுக்கு அம்மா பிரியாணி பண்ணவா? இல்லைம்மா, அவருக்கு போகணும். ஏன், என்ன அவசரம்? ரொம்ப நேரம் என்னால் இருக்க முடியாதுப்பா. என்னோட லிங்க் எல்லாத்தையும் பிடிச்சி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இமீடியட்டாக அவங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் ஆகணும். வேற இடத்துக்கு போகணும். எதனால அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியா? சரிப்பா, உள்ளதானே இருக்காங்க சார். வாங்க போகலாம். அல்லா. சொல்லக்குட்டி, என்ன திலீபா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாங்க. வாங்க. அப்புறம் நான் சொன்னேனே, என்ன யோசிச்சிங்க? என்ன சொன்னீங்க? கல்யாணம் பண்ணியே ஆகணுமா? சார், என்ன வந்ததுலேருந்து இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன ஜாதி வெறினா உங்களுக்கு விளையாட்ட போச்சா? மாட்டினீங்க, துண்டு துண்டா வெட்டிடுவாங்க. எங்க அப்பா அம்மா 2 பேருமே அப்படி இல்லை, அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. சின்ன குழந்தை மாதிரி பேசுறியம்மா. பெற்றவங்க எல்லாருமே நல்லவங்க தான். நம்ம குழந்தை நல்லா படிக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நம்ம குழந்தைக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்னு 1000 கனவோட தான் அலைவாங்க. பொண்ணுக்கு கல்யாணம்னு வரும்போது மாப்பிள்ளை நம்ம ஜாதிக்காரனாக இருக்கணும், நம்ம அந்தஸ்துக்கு சமமானவனாக இருக்கணும்னு கௌரவம் குறுக்க நின்றோம். அப்போது இந்த கனவெல்லாம் கலைஞ்சு போயிடும். சார், நீங்கள் எங்களை பயம்புறுத்தினாலும் நாங்கள் மாற போகிறதில்ல. நாங்கள் 2 பேரும் படிச்சிருக்கோம், எங்களால் சொந்த காலில் நிற்க முடியும். தலையே இருக்காதுன்றேன், அப்புறம் எங்கே காலில் நிற்கிறது? திலீபன், உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிறது ஒரு வகையான ஈர்ப்பு, அவ்வளோதான். நீ அவன் பார்க்கும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்திருப்ப, அவன் உன்னை பார்க்க வரும்போது பவுடர் அடிச்சுட்டு வந்திருப்பான். கல்யாணம்னு ஒன்று நடந்துருச்சுன்னு வச்சுக்க, கொஞ்ச நாள் கழித்து ஒரு வெற்றிடம் வரும். நீ அழுக்கு நைட்டியை போட்டு உட்காந்துருப்ப, அவன் பரட்டத்தலையோடு போயிட்டு இருப்பான். அப்போ உங்களுக்குள்ள ஒரு சலிப்பு வரும். அப்போ தெரியும் உங்கள் காதலின் வேகம் என்னன்னு. காதல்னா பார்த்துக்கிறதும் பவுடர் அடிச்சுக்கிறதும் யார் சொன்னா? நீங்களும் மேடமும் லவ்வோட இல்லையா? எனக்கு அவனை ட்ரௌசர் போட்டதுலேருந்தே தெரியும். அவனுக்கு என்ன அழுக்கு பாவாடையில் சுத்தினதுலேருந்தே தெரியும். எங்கள் வீட்டுக்கே தெரியும். அப்புறம் ஓடி வந்தீங்க? வாழணும் தான். சாச்சிருவாங்கம்மா. சார், ஏன் ஆரம்பத்துலேருந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க? டேய், புரியலடா உங்களுக்கு? ஊரே பத்தி எரியும்டா. சார், வாழ்ந்தாலும் செத்தாலும் அவனோட தான். உங்களால் முடிஞ்சா கல்யாணம் பண்ணிவீங்க, இல்லைன்னா விட்டுருங்க, நாங்கள் போயிடுறோம். இப்பெல்லாம் வீரமாக தான் பேசுவேன். நாளைக்கு உங்கள் அப்பா அம்மா வந்து உன்ட்ட அழுதாங்கன்னு வச்சுக்கேன், அவங்க பின்னாடி போயிடுவேன். இவன் ஊருக்குள்ளே வர முடியாமல் சுற்றிட்டு இருக்கணும். நாங்கள் கிளம்புறோம் சார். இருமா, அவசரப்படாத. உமர், அவங்க இனிமேல் இங்கே இருக்க வேணாம், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். அவங்க பார்வை அம்பேத் மேலே இருக்கிறது தான் சரி. சரி. இதான் நினைக்கிறேன். அவர் சொன்ன ஜெராக்ஸ் கடை தான்ப்பா, உள்ள போ. சொல்லுங்க அண்ணா, இந்த செல்லமுத்து அண்ணன் அனுப்பிட்டாரு. அண்ணா சொன்னார். சரி சரி, உங்கள் பேர், ஊர், அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. உங்கள் பேரில் ஒரு டம்மியான அட்ரஸ் பேப்பர் ரெடி பண்ணணும். சரிங்க, எவ்வளோ ஆகும்? 5000 ரூபாய் கொடுங்க பாஸ். அண்ணே, ஏதாவது கொஞ்சம் கம்மி பண்ணுங்கண்ணே. இதுவே கம்மி தான் பாஸு, ரிஸ்க்கு ஜாஸ்தி. ரொம்ப கம்மி தான், கொடுத்துட்டு போங்க. சரிண்ணா. இந்தாங்க உமர், சாப்பிடுங்க. இல்லை வேணாம். அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. எது வந்தாலும் தாங்க மனசு தெம்பா இருக்கணும். அது உங்க பையனா? பேர் என்ன? பேரறிவாளன். எங்க காணோம்? ஸ்கூல் போயிருக்கானா? அதை நான் சொல்கிறேன், வாங்க. நம்ம கொஞ்சம் பேப்பர் வேலை இருக்கு, நீங்கள் 2 பேரும் சைன் பண்ணணும். போகலாம் வாங்க. நீங்கள் கீழே அந்த பையனை பற்றி பேசிட்டு இருந்தீங்க, அதான் அவங்கள மேலே கூப்பிட்டு வந்தேன். இப்போ அந்த பையன் உயிரோட இல்லை, கொன்னுட்டாங்க. யாரு? இந்த சமூகத்தையும் மக்களையும் நேசிக்கிறா சொல்கிற அரசியல்வாதிங்க. மக்களை நேசித்தா இப்படி தான் பரிசு கிடைக்கும். சரி, நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் கீழே போகிறேன். இன்னொருத்தர் மேலே அன்பு வைக்கிறது அவ்வளோ பெரிய அஃபென்ஸை தெளிப்பா? நாம் இவங்களை ரொம்ப சிரமப்படுத்துகிறோம். இவ்வளோ பெரிய வழியை தாங்கிக்கிட்டு நமக்கு உதவி பண்ண நம்ம கூடவே இருக்காங்க. நாம் என்ன பண்ண போகிறோம் இவங்களுக்கு? வாழ்ந்து காட்டணும்.
பார்வைப்பட்ட நேரம் நான் வேறிருந்து போனேன். உன் வேர்வைப்பட்டதால ஊரறிந்து போனேனே. உசுருக்குள்ள பேரு எழுதி வச்சேன், உன் மூச்சில் என் மூச்சு சேர்த்து தைச்சேன். நான் நிறைஞ்சு வழியிறேன், பூமி பந்த போல நான் தானா சொல்லுறேன். நத்த கூட்ட போல நான் உனக்குள் அடங்குறேன். சத்தமின்றி ஒன்று நான் முழுசா முழுங்குறேன். குலசாமி போலத்தான் என் முன்னால நிற்கிற, மரங்கொத்தி போலத்தான் என்ன நீ கொத்துற. ஒரு கோழி குஞ்ச போல என பொத்தி வைக்கிற, இந்த பாவி நெஞ்சுக்குள்ள சிறுவாடா சேர்க்கிற. வெள்ளந்தி பாசத்தை வில பேச யாரும் இல்லை, உசுருக்குள்ளும் பேர எழுதி வச்சேன், உன் மூச்சில் என் மூச்சை சேர்த்து தைச்சேன். பேர சொல்லுதே, உள்ளுக்குள்ள வெக்கம் எனக்கு கொல்லுதே. உள்ளங்காலு நடல என ஒட்ட வச்சுட்ட, உசுர மட்டும் பிச்சு நீ வெளியே நட்டுட்ட. ஆகாயம் போல நீ எங்கேயோ நிற்கிற, அப்பப்போ என்ன நீ பூ பூக்க வைக்கிற. அடி நீயும் நானும் வாழ ஒரு கோயில் கட்டுவேன், உன்னை யாரு தீண்டினாலும் நான் நின்னு வெட்டுவேன். என் ஜாமி நீ தாண்டா, உன்னை விட்டு போக மாட்டேன். உசுருக்குள் உன் பேரை எழுதி வச்சேன், உன் மூச்சில் என் மூச்சை சேர்த்து தைச்சேன். உசுருக்குள்ள பேர எழுதி வச்சேன், உன் மூச்சில் என் மூச்சு சேர்த்து தைச்சேன். உட்காருங்க உட்காருங்க உட்காருமா. என் மேலே நம்பிக்கை இருக்கா? குழப்பமாக இருக்குது சார். ஏன்? எங்களை பிரிச்சுருவீங்களோன்னு ஒரு பயம். நான் ஏன் வேணான்னு அடிச்சுக்கிறேன்னு உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. புரிஞ்சுங்க. ஆரம்பத்தில் இந்த விஷயம் சிறுசாக தான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இப்போ பெரிய இஷ்யூ ஆகும் போல தோணுது. நீங்கள் இதெல்லாம் சமாளிக்கணும்னா நீங்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறதா நல்லதுன்னு தோணுது. அம்பேத், நாமளே இப்படி பயமுறுத்தினா எப்படி? வேற என்ன பண்ணணுன்ற? என்ன பண்ண சொல்கிற? கோயம்புத்தூரில் சிற்றரசுன்னு ஒரு பையன் ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணதுனால 2 வருஷம் கழித்து லாரி ஏற்றி அவனை கொன்னாங்க. கோகுல்ராஜ்ன்ற பையன் கூட படிக்கிற கிளாஸ்மேட்டோட பேசினதுக்காக அவனை கொன்னாங்க. இதை விசாரிக்க போன காவல்துறை அதிகாரி தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்கிறாங்க. காவல்துறை அதிகாரிக்கு அதுதான் நிலமை. கண்ணகி முருகேசன் 2 பேருக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? ஊரே கூடி நிற்கிது. பொண்ணோட அப்பா அம்மா இருக்காங்க, பையனோட அப்பா அம்மா இருக்காங்க. 2 பேருக்கு முன்னாடி காதில் விஷத்தை ஊற்றி குடிக்க தண்ணி கூட கொடுக்காம கொன்னாங்க. இப்படி எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் மனசை மாற்றிங்கப்பா, வலிக்குதுப்பா. நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருங்க. இப்போ என்ன சார் சொல்கிறீங்க? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்களா? அந்த வலி எங்களுக்கும் புரியும் சார். பிடிச்சிருக்கு, காதலிக்கிறோம் சார். அவன் இல்லாமல் நான் இல்லாமல் அவனும் வாழ முடியாதுன்னு தெரிஞ்சுதான் உங்களை நம்பி வந்திருக்கோம். திலீப்பா,
இவங்க நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. வா போவோம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல. அம்பேத் அவங்க போறாங்க, ஏதாவது பண்ணிக்க போறாங்க, கூப்பிடுங்க. கொஞ்சம் இருங்க. ஏன் ஏன் சார் ஒரு ஆணும் பெண்ணும் லவ் பண்றது தப்பா? தப்பு இல்லம்மா. ஜாதி உருவாக்கி மேல இருக்கிறவன் கீழேயும் கீழே இருக்கிறவன் மேலேயும் நகராம இறுக்கி வச்ச அந்த அமைப்பு தான் தப்பு. அப்ப அதை மாத்தவே முடியாதா? மாற்றணும் தான். அதுக்காக தான் நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில் ஒரு என்கவுண்டர், 3 பேர் இந்த கட்டமைப்பை மாற்றணும்னு போராடினவங்க இப்போ இல்லை. அவங்க எதுக்காக செத்து போனாங்கன்னு கூட இந்த மக்களுக்கு தெரியாது. இந்த சமூகத்துக்குள்ள சமத்துவத்தை கொண்டு வரணும்னு எத்தனையோ பேர் போராடிட்டு தான் இருக்காங்க. ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா சமத்துவம் வந்துடும் நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, எத்தனையோ ஜாதி மறுப்பு திருமணங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் கல்யாணம் முடிஞ்ச உடனே ஆணோட ஜாதிக்குள்ளே போய் பொண்ணும் ஜாயிண்ட் ஆகிக்கிறான். ஜாதி ஒழிப்புன்றது ஒரு புள்ளியில் இல்லை, பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமத்துவ உலகம் உண்டாகணும். ஒவ்வொரு மனுஷனுடைய மூளையிலிருந்தும் ஜாதின்ற வார்த்தை அகற்றப்படணும். அது ஒரு பெரிய போராட்டம். போராடிக்கிட்டே தான் இருக்கணும். சரி விடுங்க, உங்களுக்காக ஆந்திராவில் இருக்க தோழர்கள்ட்ட பேசியிருக்கேன். உங்களை அவங்க பார்த்துப்பாங்க. உங்கள் கல்யாணம் முடிஞ்சவொடனே உங்களை அங்கே தான் அனுப்ப போகிறேன். வாங்க, நடக்கிறத ஃபேஸ் பண்ணும். எனக்கு இன்னும் சந்தேகமாவே இருக்குடி. என்ன இப்படி கடைசி நேரத்துல நாட்டு சொல்லிட்டு இருக்கீங்க? காட்டுது, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி சொன்ன எப்படி? என்னம்மா இவ்வளவு நேரமாச்சு? நீங்கள் வந்ததுல இருந்து வந்துருவாங்கன்னு சொல்லி யாரும் வந்த பாடு இல்ல. அந்த ஆள் கரெக்ட் டைம் பாப்பார், சீக்கிரம் வாங்கம்மா. இல்லண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாட்சி கையெழுத்து போட வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தானே வெயிட் பண்றோம். அட என்னம்மா நீ இவனையே இங்க சுத்துறாங்க. சரி, நீ ஒண்ணு பண்ணு. இங்க வந்திருக்கீங்களா யாராவது சாட்சி கையெழுத்து போட கூட்டு வா. நேரமாதுமா. சரிண்ணே. அண்ணே அண்ணே, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வந்தோம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல. கொஞ்சம் சாட்சி கையெழுத்து போடுறீங்களா ப்ளீஸ்? நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ்ண்ணே. என்னம்மா என்ன போய் என் அண்ணன் மாதிரிண்ணே. சரி வாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. போமா. தேங்க்ஸ்ண்ணே. சீக்கிரம் வாங்கம்மா, டைம் ஆச்சு. காயத்ரி நீதானாமா? ஆமா சார். முருகன் நான் தான் சார். இதில் கையெழுத்து போடுங்க. சரிங்க சார். நீ போடுப்பா. நான் கிளம்புறேன், பயமா இருக்குப்பா. பயப்படாதீங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். அண்ணே வாங்கண்ணே. வணக்கம் சார். ஏய், நீ காலையில் அவனே தான் சார். இப்போ மாறிட்டேன், அதனால தான் பேக்கோட வந்திருக்கேன். அவர் எங்களுக்காக ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு சார். சரி, 2 பேரும் மாலையை மாற்றிக்கிங்க. மாற்றிக்கிங்க. காலில் விழுகிறவங்க நான் பெரிய ஆள் இல்லை. அண்ணே, சாட்சி கையெழுத்து போகிறதுக்கு பெரிய மனசு வேணுண்ணே. நீங்கள் பெரிய மனசு தான், ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. இல்லைம்மா, நான் ஒரு திருடன் என் காலில் போய், ஆமாம், என் புள்ள உசுருக்கு ஆஸ்பத்திரியில் போராடிக்கிட்டு பணத்துக்காக வேண்டி இதை நான் திருடிட்டேன். அண்ணே, என் கூட இருக்க ரூம்மேட்ஸ்லாம் சின்ன வயசுலேருந்து என் கூட ஒன்றா படித்தவங்க, ஒரே ஊருக்காரவங்க. எங்கே சாட்சி கையெழுத்து போட வந்தா ஊரில் சண்டை வந்துடுமோன்ட்டு சாட்சி கையெழுத்து போட வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் வரலை. யாருன்னே தெரியாது, நீங்கள் வந்து எனக்காக உதவி செஞ்சீங்க. உங்கள் குழந்தைக்கு எதுவாக இருந்தாலும் நான் பார்க்குறேண்ணே. வாங்கண்ணே. இல்லைம்மா, இது போதுமா? டேய் போட, இந்த காலத்துலேயும் சில நல்ல மனுஷங்க இருக்காங்க. போய் பொண்டாட்டி பிள்ளைய பாரு. இனிமேலாவது தெரிஞ்சு வேலைக்கு போகிற வழியை பாரு. இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேன் சார், மன்னிச்சிருங்க சார். வாமா போல் வரேன் சார். எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து? சூர்யா ஹாஸ்பிட்டல்மா. ஃபோன் அடிக்குது, ஏன் பொண்டாட்டி தான். அம்மா நான் சாத்தி, மன்னிச்சிருமா. அண்ணா, நான் ஷில்பா பேசுறேன். ஷில்பா, உன் கையில் எப்படி அவன் போனு? நான் வசந்தி, நிரோஷா எல்லாருமே அன்னி கூட தான் இருக்கோன்னு. டான்ஸ் ஆடி முடிச்சதும் மேனேஜர் கிட்ட கேட்டோம். அவர் தான் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. உடனே அன்னிக்கு ஃபோன் போட்டோம். ஹாஸ்பிட்டலில் பணம்லாம் கட்டியாச்சு, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏமா, நீங்கள் டான்ஸ் ஆடி சம்பாரிச்ச அப்போ அந்த பணத்தை போய் ஏன்னு நாங்கள் உடம்பு காட்டி ஆடின பணத்தை குழந்தைக்காக கொடுக்கூடாதா? அப்படி எந்த காலத்துலையும் நினச்சதில்ல. நைட்டெல்லாம் அவங்க கொடுக்குற தொந்தரவை தாங்கிட்டு அதில் சம்பாரிச்ச பணத்தை போய். அது தொழில்னு, குழந்தை தான் முக்கியம். ஏன்னு அழுவுறீங்க? நீ மட்டும் பக்கத்தில் இருந்ததுன்னா உன் காலில் விழுந்துருவோமா? இப்படிலாம் பேசாதீங்க. சரிம்மா. போன கொஞ்சம் கூட. மாமா சொல்லுறா சத்தி. நான் திட்டிட்டேன்னு கோச்சிட்டியா மாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சீக்கிரம் வாயா. கண்டிப்பாக வந்துடுமா, இந்த வந்துடுமா. எல்லாம் கொடுத்து சரி பண்ணியாச்சுண்ணே, இனி பிரச்சனை இல்லை. அந்த பேக்கு மட்டும்தான். இந்த பையன் கொடுக்கறதாம காலைல இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த தம்பியை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே அதுல போச்சுண்ணே. அந்த தம்பி தான். இப்போ அவன் கிடைச்சான்னு வச்சுக்கோங்க. தம்பி
உங்க பேக். அண்ணே அண்ணே கோவப்படாதீங்க. அவரோட சூழ்நிலை அப்படின்னு எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. எல்லாம் கரெக்டா இருக்கேன். எல்லாம் சரியா. ஓகே, எல்லாம் சரியா இருக்கேன். எல்லாம் சரியா இருக்கா? சாரிப்பா, என்னை மன்னிச்சிருப்பா. வா போலாம். எங்க போற? நீயும் சாதாரண ஆளு, நாங்களும் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு எங்களுக்கு கல்யாணம், நீ வரியா? நான் வரப்பா, சந்தோஷமா. வாமா போலாம். வாங்க 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 வாமா. வரேண்ணே. என்னக்கா இப்படி உட்காந்துருந்து என்ன பண்ண போற? நான் என்னப்பா செய்யறது? நல்லா யோசிச்சு பார்த்துட்டு நம்ம தலைவர்கிட்ட சொன்னேன். ரொம்ப வருத்தப்பட்டா இருக்கா. ஐயோ, ஒரு உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சா? இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நீ என்ன பண்ணுவ? எல்லாம் அந்த கல்லூரி மகனால வந்த வேண நமக்கு பதறி கிடக்குறோம். இது கொஞ்சமாக அசிதா பாரு. நீ எல்லாம் உறப்பணுக்கு தான் பிறந்தியா? ஓ, ரோசமல்ல வருதா? வெக்கமல்ல? பொட்டச்சியை வளர்க்கணும். ஆம்பளை மாதிரி அலைய விட்டா இப்போ அந்த திருப்பில் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு அரிப்படுத்து ஓடி போயிட்டா. நம்ம சாதிக்கெல்லாம் ஒரே ரத்தம் தானே. உடம்புல ஓடுறது எங்கே இருந்துச்சோ? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஒன்று சொல்லுவா, நீ எல்லாம் வாழ்ந்து என்னையா செய்ய போற? பேசாம செத்து தொலை. சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. என்னையா திரும்ப வந்துட்ட? அது பேக் பார்ட்டி சொன்னோம்ல சார், அது இவர் தான் சார். இப்போ நாங்கள் 2 பேரும் தோஸ்த் ஆகிட்டோம் சார். அப்படியா? உண்மையிலே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. திருடனும் திருடு கொடுத்தவனும் ஒன்னா சேர்ந்து வர்றத என் வாழ்க்கையில முதலா பாக்குறேன். எல்லாம் மனசு தான் சார் காரணம். என் என்டர்கர் பணத்தை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறாரு? ஒரு 10 நாள் சாப்பிடுவாரா? அவ்வளவுதானே சார். எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க கோவப்படுமே தவிர மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டோம் சார். சரி டைம் ஆகுது. உன் பேர் என்ன? ஸ்டீபன் சார். ஸ்டீபன். நீ செஞ்சதுல உருப்படியான வேலை இதுதான்டா. நன்றி சார். இனிமேலாவது ஒழுக்கமா இருக்கிற வழியை பாரு. நல்ல வேலை, டைம் ஆகுதுன்னு பார்த்தேன். சரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போமா. நோ ப்ராப்ளம். 2 பேரும் இப்படி வாங்க. எப்பயும் நான் அந்த பையில கொடு. நாங்க சார். தம்பி, எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்பலாம். போலாம். மாலையை மாற்றிங்கப்பா. மாலை மாற்றிங்க. கொடுங்க, போடு. போடுறா, நீ முதல்ல போடு. ம், நல்லா இருக்குப்பா. சைன் பண்ணுங்க. சைன் பண்ணுங்க. உறுதிமொழி தானே அடுத்து? ம், எல்லாரும் ஒண்ணா உறுதிமொழி எடுத்துக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இன்று வாழ்வில் ஒன்றாக இணையும் நாங்கள் ஜாதி மதம் மறுத்து வர்க்க பேதமற்று அனைத்து சூழ்நிலையிலும் ஒன்றாக வாழ்ந்து மனித சமூகம் மேம்பட்டு வாழ உழைப்போம் என தமிழ் மீது ஆணையாக உறுதிமொழி ஏற்கிறோம். நல்லா எல்லாருக்கும் பூ கொடு. பெரிய பிரச்சனை. வாங்க சீக்கிரம். ஆரணி அருகே இரு சமூகங்களுக்கிடையே மோதல். காணாமல் போன அனிதா என்கின்ற பெண்ணின் தந்தை தற்கொலை செய்து கொண்டதால் பரபரப்பு. அம்பந்தி கிராமத்தில் இருவேறு சமூகங்களை சார்ந்த திலீபனும் அனிதாவும் தலைமறைவானார்கள்.